ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. ஆக்சுவலி இப்போ விஜய் மாதிரி கிடையாது. எடப்பாடி ஒரு சீனியர் பொலிட்டீஷியன். அவருக்கு ஃபீல்டு எப்படி இருக்குங்கிறத அவரால் அப்சர்வ் பண்ண முடியும். இவ்வளோ இடத்துக்கு போறாரு, மாவட்ட செயலாளர்களோட பேசுவாரு, எம்எல்ஏக்களோட பேசுவாரு. அதுக்கு மீறியுமா அவர் இப்படி ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருக்கிறாரு. அவருக்கு ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட். பல பேர் அவர்கிட்ட பேசவே முடியலைங்க. பல பேர் அவர்கிட்ட பேசினா உனக்கு என்ன தெரியும் உட்காரியா அப்படின்றாராம். உனக்கு என்ன தெரியும், நீ ஏன் பேசுற உட்காரியா, உங்க ஏரியா பத்தி எனக்கு தெரியும் உட்காரியான்றாராம். யாரையுமே உண்மையை சொல்ல விட மாட்டேங்கிறாராம். சரி சரி உட்காருங்க போரும் பேசாதீங்கன்றாராம். தேமுதிகவோட லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பேச போயிருக்காங்க கூட்டணிக்காக. லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க தானே இருந்தாங்க. அப்போ ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, உங்க தொகுதியெல்லாம் கொடுத்த உடனே அவர் சொல்றாரு, இவ்வளோ தொகுதியில் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கா, வின் பண்ணுவீங்களா, இதெல்லாம் எவ்வளோ தொகுதி எழுதி கொடுத்துருக்கீங்களா நீங்க, உங்களுக்கு லிஸ்ட் இருக்கான்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, வாங்கி வச்சு என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு கன்சிடர் பண்றது. உடனே இப்படி ரியாக்ட் பண்றாராம். அப்படி ரியாக்ட் பண்ணா என்ன அர்த்தம்? அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்துருவோம், நம்ம ஆட்சியை பிடிக்கிறோமோ இல்லைன்னு அந்த அளவுக்கு போயிட்டாரு அவர். ஆக்சுவலா ஆட்சியை பிடிக்கிற மென்டாலிட்டி இல்ல, கட்சியை கையில வச்சுக்கணும்ன்ற அந்த மென்டாலிட்டிக்கு போயிட்டாரு. ஆக்சுவலா வின் பண்ற எண்ணம் அவருக்கு இருக்கா இல்லையா? அந்த வின் பண்றவருக்கு, அந்த வின் பண்ற கனவுல முதலமைச்சர் ஆகணுன்ற கனவுல இருக்கிறவரு எப்படி இப்போ ஸ்டாலின் எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிறாரு, அந்த மாதிரியான ஒரு ஒண்ணு சேர்க்கிற விஷயமும் அவர்கிட்ட இல்ல. அதிருப்தி ஓட்டுகள் முழுக்க நமக்கு வரும்னு நினைக்கிறதும் தப்பு. அது விஜய்க்கு பிரிஞ்சு போறது நிறைய போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி அதெல்லாம் புரிஞ்சுக்காம என்ன பண்றாரு, ஒரு பாஜகவுக்கு எதிரான ஒரு ஓட் பேங்க் இங்க இருக்கு, ஒரு பாஜகவோடய சேர்ந்திருக்காரு. அதிமுகலயே பாஜக கூட்டணி பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்பவுமே மைனாரிட்டி முஸ்லீம் பார்ட்டிஸ் ஏடிஎம்கேல கொஞ்சம் டிஎம்கேல கொஞ்சம்னு இருப்பாங்க. இந்த வாட்டி எல்லாருமே டிஎம்கேக்கு போயிட்டாங்க. சோ முஸ்லீம்ஸ் ஓட்டு ஒண்ணு கூட வராது. ஈவன் இவருக்கு விஜய்க்கு கூட கிறிஸ்தவர் ஓட்டு விழாது. பாருங்க, நேத்து பார்த்து கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனுக்கு எம்பி போஸ்ட் கொடுத்துட்டாங்க. அவர் ராதாபுரம் சைட்ல ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி சேர்ந்தவர். அவரு கிறிஸ்டின் அதுதான் பார்த்தா காங்கிரஸ்லயும் ஒரு தலித் கிறிஸ்தவருக்கு கொடுத்துட்டாங்க. சோ விஜய் எந்த ஓட்டையும் பிரிக்க கூடாதுன்றதுல அந்த ரெண்டு கட்சியும் தெளிவா இருக்கு. எல்லா செக்டாரையும் கலந்து டிஎம்கே கவர் பண்ணிட்டாங்க. அப்படி இல்ல டிஎம்கே பண்ணும்பொழுது நீங்க என்ன பண்றீங்க? ஆக்சுவலா பண்ணலாம்னா ஏடிஎம்கே என்ன பண்றீங்க? ஒண்ணுமே பண்ணலீங்க. உங்க கட்சியும் பலமா வச்சுக்கல. இப்ப சசிகலா தனியா போறாங்க, நீங்க கேண்டிடேட் எங்க போறீங்களோ அங்க போட்டு உங்களுக்கு போற ஓட்டை பிரிப்பாங்க. உங்களை தோக்கடிக்க முடியாது, பட் உங்களுக்கு போற ஓட்டை பிரிப்பாங்கல்ல. அப்ப டிஎம்கே வின் பண்றதுக்கு வழி வைப்பாங்கல்ல. அப்ப அந்த பாயிண்ட்ல என்ன பண்ண போறீங்க? ஓபிஎஸ் தனியா போயிட்டாரு எடப்பாடி கூட. அப்ப அந்த கம்யூனிட்டி என்ன பண்ணும்? ஓபிஎஸ் போயிட்டதுனால திமுக தான் எடப்பாடியை தோக்கடிப்பாங்கன்னு நினைச்சு அந்த கம்யூனிட்டி அங்க திமுக தான் ஓட்டு போடும். அவங்களுக்கு எடப்பாடியை தோக்கடிக்கணும். யார் தோக்கடிச்சாலும் பரவாயில்ல, யார் தோக்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டுன்னா திமுக போடுவாங்க. அப்ப நீங்க என்னதான் பண்றீங்க? எப்படி நீங்க இதெல்லாம் சொன்னா நம்மள ஒரு முதல் குத்துறாங்க, நீங்க உடன்பிறப்பு அப்படிதான் பேசுவீங்கன்றாங்க. ஒரு ரியாலிட்டியை பாரியா, கண்ணை திறந்து பாரியான்னு அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆட்சிக்கு எதிராக அதிருப்தி இருக்கா? இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, இருக்கு. வாக்குறுதிகள் நிறைவேற்ற அதை கன்சல்டேட் பண்றதுக்கு எதிர்கட்சி கூட்டணி பலமா இருக்கா? இல்ல. அப்புறம் திமுக ஆட்சி போயே திருநூறு மக்கள் வெறித்தனமா இருக்காங்களா? இல்ல. அது மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ நீங்க கூட்டணியை பலமா வச்சுக்க வேண்டிய அவசியம் அதிமுக இருக்கா இல்லையா? இருக்கு. அதையும் பண்ண மாட்டேன்றீங்க. எல்லாமே பாதியா இருக்கு. தினகரன் கொஞ்சமா இருக்காரு, பாமக பாதியா இருக்கு, உங்க கட்சியிலயும் சசிகலா பன்னீர்செல்வம் போயிட்டாங்க. அப்புறம் பாஜக மட்டுமே முழுசா இருக்காங்க, மற்றபடி யார் இருக்கா சொல்லுங்க? யாருமே இல்ல. ஈவன் தினகரன் ஜாயின் பண்ணும்போது ஒரு பெர்செப்ஷன் கிடைச்சது, அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணவே இல்லை. ஈவன் ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு ஸ்டேஜ் ஏறல, ஒன்னா பேசல, ஒன்னா டிஎம்கேக்கு எதிராக ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணல. மறுபடியும் அந்த பெர்செப்ஷனே முடிஞ்ச மாதிரி. பிரதமர் வரும்போது தாங்க இவங்க ஒண்ணு சேர்றாங்க. பிரதமர் வரும்போது தான் ஒண்ணு சேர்றாங்க, மறுபடியும் தனித்தனியா இருக்காங்க. அவரை பிரதமர் வரும்போது அவர் என்ன சொல்றாரு, என்டிஏ சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்றாரு. முடிஞ்சது அதோட கதை. என்டிஏ சர்க்கார்னு சொல்லவே இவங்க அதிமுக காரனுக்கு என்ன ஆகுது, நம்ம தலைமையில கூட்டணி. அதுக்கேற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏடிஎம்கே பார்த்து பேசுறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வருவாங்க டெல்லியில இருந்து. இவர் போறாரு அமித்ஷா. அதான் என்னோட கொஸ்டின். ஆக்சுவலி இப்போ 2021 எலெக்ஷன்ல ஹோல்டு ஃபுல்லா எடப்பாடி கையில இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை அமித்ஷாவே இங்க சென்னையில வந்து பேசினாரு. எடப்பாடிக்கு ஒரு ஸ்பெஷல் இது கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி பியூஷ் கோயலோட பேச்சு நடக்க ஒரு 10-11 எடப்பாடியை உட்கார வச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்களா? ஆமாங்க, எல்லா கட்சி தலைவரையும் உட்கார வச்சு பியூஷ் கோயல் பேசுறாருங்க. அது எப்படி இருக்குன்னா, சேர்ல உட்கார்ந்துட்டு இவர வரிசையில உட்கார பியூஷ் கோயல் தான் எல்லாருக்கும் சீட்டு பங்கு போட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அங்க வச்சிருக்காங்க. அந்த படத்தை பாத்தீங்கன்னா அந்த அது சொல்ற விஷயம் என்னன்னா, எங்க தலைமையில தான் நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லாம இருக்கு. அதுக்கேற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு அமித்ஷா பார்க்க போறாரு. அப்போ தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை அதிமுக, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடிக்கு பாஸ் அமித்ஷாவா? அப்போ அவர் என்டிஏ தான். அப்போ என்டிஏன்னு ஒத்துக்கோங்க, நீங்க எங்க கூட்டணி,
நாங்கள் தான் கூட்டணி கட்சிகளை சேர்ப்போம்லாம் தீர்மானம் போட்டிங்களே பொதுக்குழுல, அப்போ அதெல்லாம் என்னாச்சு ஆக்சுவலாக? ஸோ இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஏடிஎம், ஆனால் பாஜக அந்த போட்டோஸ்லாம் பார்க்கும்போது அதிமுக காரங்க மனசளவுல காயப்பட்டிருப்பாங்களா? கண்டிப்பாக பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு அதிமுக விட்ட இப்போ வேறு கட்சி கிடையாது, அவங்களுக்கும் வேற எங்கேயும் போக முடியாது. ஆனால் இருந்தாலுமே அவங்க வந்து எதிர்பார்க்குற சீட்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இவரையும் இன்னும் பயமுறுத்துறதுக்கு விரும்பலை. ஏன்னா இவரோட தான் இப்போ போக முடியும். இப்போ இதை விட்டால் வேற எங்கே போக முடியும்? இதை விட்டால் நீங்கள் தாவேக்காவை கூட்டணிக்கு ட்ரை பண்ணாங்க, சிபிஐ மூலமாக ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் அங்கே போனால் முதல் எலெக்ஷன்லேயே அவர் அடி வாங்குவார் தெரியும், ஓட் பேங்க் போயிடும் அவருக்கு, அதனால் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் போயிருந்தாருன்னா அந்த கூட்டணி பலமாக இருந்திருக்கும், தாவேக்கா அதிமுக பாஜகன்ற கூட்டணி பலமாக இருந்திருக்கும். அதனால தான் தமிழிசை போன்றவர்கள்லாம் கூட்டிருந்தாங்க, வாங்க தம்பி வாங்கலாம் கூட்டிருந்தாங்களே, அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். இப்போது எடப்பாடி வந்து வேறு வழி இல்லை, எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் ஒருத்தர் விட்டால் ஒருத்தர் வேறு வழி இல்லை, அவங்க இருந்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இவங்களுக்கு பாஜகவோட இருக்கிறதுல பல அட்வான்டேஜ் இருக்குது ஏடிஎம்கேக்கு. அவங்களுக்கு தனிப்பட்ட விஷய முறையில் எந்த தொந்தரவும் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லை, இடி சிபிஐ எதுவுமே வரதுக்கு வாய்ப்பு இல்லை, 29 வரையும் கவலை இல்லை, அதனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் கட்சியோட இன்ட்ரெஸ்ட் அங்கே அடிபடுது இல்லை, கட்சியோட இன்ட்ரெஸ்ட் அடிபடுது, அது ஓட்டை வந்து இழக்கிற வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சுக்காம எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, ஏதோ ஒரு வகையில் கட்சி நம்மக்கிட்ட இருக்கும், நம்ம ஒரு 30-35 சீட்டாவது வாங்கி, நம்ம அவர்கிட்ட ஒரு சர்வே இருக்கான், அமித்ஷா ஏதோ ஒரு சர்வே வச்சிருக்காங்க, ஐபிலாம் சர்வே கொடுக்குறாங்கல்ல, அதில் அதிமுக 35லேருந்து 40 சீட்டுக்குள்ளே தான் வரும்னு போட்டிருக்காங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது, இவங்களை கேட்டால் அவங்க ஆட்சிக்கே வருவேன்றாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு சர்வே எடுத்து வச்சிருக்காராம். உங்கள் செல்வாக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு அமித்ஷா சொல்கிறாராம். நீங்கள் 170 சீட்டில் எப்படி போட்டி போடுறீங்க, எங்களுக்கு நிறைய பிரித்து கொடுங்க, உங்கள் செல்வாக்கே குறைஞ்சி போச்சுன்றாராம். ஆக்சுவலி இப்போ பீகார்ல நிதிஷ்குமார் சிஎம்ல இருந்து விலகுறாருன்னு செய்தி வர்றது தமிழ்நாட்டோட டைரக்டா கம்பேர் பண்றாங்க. எடப்பாடியை வந்து நாளைக்கு பிஜேபி இப்படிதான் டீல் பண்ணும் அப்படிங்கிறது. இப்போ உண்மையில அந்த பீகார்ல இருந்து ஏடிஎம்கேவோ இல்ல எடப்பாடியோ மெசேஜ் எடுத்துக்கணுமா? யார் வந்து தன் கூட இருந்து யாரு தோலை பிடிச்சி பாஜக மேலே ஏறுறாங்களோ மரத்துல, கடைசியில் அவங்களே கீழே தள்ளி விட்டுறது, கடைசியில் ஏறின ஏணியை வந்து எட்டி உதைக்கிற விஷயம் இருக்குல்ல, அது நிறையா நடக்கும். இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஷிண்டே காலி ஆயிடுவார் மகாராஷ்டிராவில். ஷிண்டே இருக்காருல்ல, இப்போ அஜித் பவாரை இறந்து போயிட்டாருன்னு அவங்க ஒய்ஃபு கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அஜித் பவார் கட்சியை சாப்பிட்ருவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஷிண்டேவையும் சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டு பாஜக அங்கே தனியாக வரும். நீங்கள் பாருங்க, இன்னும் 2-3 வருஷத்தில் இது நடக்குதா இல்லையா பாருங்க, அடுத்த எலெக்ஷனுக்குள்ள இது நடக்குதா இல்லையா பாருங்க, பிரச்சனை. இப்போ அங்கே பீகாரில் ஏற்கனவே எலெக்ஷன் போதே சொன்னோம், இன்னும் கொஞ்ச நாள் நிதிஷ்குமாரை வெளில அனுப்பிச்சிடுவாங்கன்ட்டு. கடைசியில் ஏதோ ஒரு காரணம் சொல்லி நிதிஷ்குமார் ரிசைன் பண்ணிட்டு அவர் மத்தியில் போய் மந்திரியாக போகிறார், ராஜ்யசபா அங்கே போவார், மந்திரி கூட ஆவார். ஒரு கட்டத்தில் அவரையும் தூக்கிடுவாங்க அங்கேருந்து. அதோட கேட்டால் அவருக்கு வயசாகி போச்சு, அவரே போயிட்டாருன்னுவாங்க. இப்போ அவருடைய பையனை டெப்டி சீஃப் மினிஸ்டராக கொண்டு வராங்க. இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள், ஜேடியூன்னு ஒரு கட்சி அங்கே இருக்காது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் பாடம், அதிமுகவுக்கு ஒரு பாடம் இதெல்லாம். இப்போ நாளைக்கு வந்து அதிமுக ஆட்சிக்கு வருதுன்னே வச்சுக்கோங்க, பாஜக அதில் இருக்கு வச்சுக்கோங்க, அப்புறம் கொஞ்ச நாள் அது நாயுடுக்கு அந்த ஆபத்து இருக்குது ஆந்திராவில், இப்போ சேர்த்துருக்காருல்ல. ஆனால் நாயுடு கொஞ்சம் புத்திசாலி, அவர் எப்படி பார்க்கணும், அது இன்னும் ஒரு உடனே நடக்காது, இன்னொரு 10 வருஷத்துல நடக்கும், இன்னொரு 10 வருஷத்துக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போ வந்து இங்கே அதிமுக தோத்தாலும் கவலை இல்லைன்னு பாஜக இருப்பாங்க. ஏன்னா கூட்டணியை பலப்படுத்த மாட்டேன்றாரு, ஒழுங்காக செயல்பட மாட்டேன்றாரு, பாஜகவுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. தேமுதிக விட்டதே பெரிய வருத்தம் தானே. ஆனால் இப்போ என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, தோத்தாலும் அவர் தானே தோக்க போறாரு, அவர் தானே ஆட்சி இழக்க போறாரு, நமக்கு 29 தான் முக்கியம், பார்த்துக்கலாம், அரசியல் எப்படி வேணா போகும், எலெக்ஷனுக்கு அப்புறம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி திங்க் பண்ணுறான், எப்போ நிறைவேற்றுறான். ஸோ அவங்களுக்கு வந்து லாங் டேர்மில் தான் பிளான் பண்ணுவாங்க. ஷார்ட் டேர்மாக சில பிளான் வச்சுருப்பாங்க, லாங் டேர்மாக சில பிளான் வச்சு. ஷார்ட் டேர்மாக வந்து யார் கூட சேரக்கூடாதுன்னு சேர முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க கூட சேருவான். அவன் மெஹபூபா முக்தியோடய சேருவான். அவங்கள பயங்கரவாதின்னு சொல்லியிருப்பாங்க, சேருவான், சேர்ந்து ஒரு ஆட்சியை பிடிச்சிட்டு அவங்களே கவுத்து விட்ருவான். ஷார்ட் டேர்மில் சில பிரச்சனை வச்சுருப்பாங்க, லாங் டேர்மில் சில. அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப திட்டமிட்டு வேலை செய்வாங்க. அந்த மாதிரிலாம் 24/7 யாரும் வேலை செய்ய. எடப்பாடிக்கு அவ்வளவு சூட்சமத்தை புரிஞ்சுக்காம இருக்கிறார். அவர் ரொம்ப மாவட்ட செயலாளர் மாதிரியே இருக்காரு. ஸ்டில் அது மாதிரியே நான் சேலத்துக்கு செஞ்சிருக்கேன், இங்க கொங்குக்கு செஞ்சிருக்கேன்னே பேசிட்டு அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அவரோட இது இன்னும் கொஞ்சம் வைடன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் வந்து இன்னும் அந்த ஒரு குறுகிய வட்டத்திலேயே இருக்காரு, மாவட்ட லெவல்லையே டீல் பண்ணிட்டு இருக்காரு. எதிர்பாராத விதமா தமிழ்நாடு ஆளுநரை மேற்கு வங்கத்துக்கு நியமிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு கேரளாவோட ஆளுநரை பொறுப்பு ஆளுநரா நியமிச்சிருக்காங்க. எதுக்கு இந்த திடீர் மாற்றம்? 2 பேருமே ஒரே மாதிரி தான். இவரும் பக்கா ஆர்எஸ்எஸ், அவரும் பக்கா ஆர்எஸ்எஸ். இப்போ வரப்போகிற கேரளா அடிஷனல் சார்ஜ் இருக்கு அர்லேக்கர், ராஜேந்திர அர்லேக்கர், அவர் பான் ஆர்எஸ்எஸ், அவர் கோவா சேர்ந்த ஆர்எஸ்எஸ், இவரும் ஆர்எஸ்எஸ். 2 பேருக்கும் குணத்தில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இவர் என்னென்னலாம் காரியம் பண்ணாரோ அந்த காரியத்தில் அங்கே பண்ணிட்டு தான் அவர் உட்காந்துருக்காரு. கவர்னர் உரையை படிக்கிறது கிடையாது, விசி அப்பாயின்மெண்ட்டில் பல குளறுபடிகள் பண்ணுறது, அது கோர்ட்டில் போய் பெரிய வில்லங்கமாகி கடைசியில் கோர்ட்டே டைரக்ட் பண்ணி கோர்ட்டு நீதிபதி தலைமையிலே கமிட்டி போட்டு அப்புறம் தான் விசியை செலக்ட் பண்ணாங்க. அங்கே அந்த அளவுக்கு அங்கே பிரச்சனை பெருசாகிடுச்சாங்க ஆக்சுவலாக. அதனால் அங்கேயும் வந்து அவர் தகராறு பண்ணிட்டு தான் இருக்கார். லோக்கலில் சிஎம்மோட பினராயி விஜயனோட தகராறு பண்ணிட்டு தான் இருக்கார். இங்கே ரவி கொஞ்சம் எப்படி தகராறு பண்ணுறாருங்கோ அதே மாதிரி தான் அவர். இப்போ என்னன்னா திடீர்னு அந்த அவர் வெஸ்ட் பெங்காலில் அந்த குமார போசோன்னு அவரால் வந்து மம்தாவை டீல் பண்ண முடியல அவரால்.
இவங்க நினைக்கிற மாதிரி மம்தா ஒரு சாஃப்ட் ஹேண்ட் மம்தா கிடையாது. வந்து அடிச்சு தூக்குறாங்க அவங்க, அவரை டீல் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இவர் லாயக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து டோஸ் விட்டுருக்காங்க அவருக்கு. அதனால அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். சரி, இவர் ரவி தான் அந்த இடத்துக்கு சரியான ஆளுன்னு ரவி அங்கே அமைச்சிருக்காங்க. மம்தாட்ட ரவியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கவலையே பட மாட்டாங்க. அவங்க ஸ்டாலின் வந்து ஓரளவுக்கு பேச்சோட சரி கொஞ்சம் இருப்பாரே தவிர, அவங்க வந்து களத்துல இறங்கிய குதிச்சிருவாங்க நேரம். என்போர்ஸ்மெண்ட் ரைடு நடக்குது, உள்ள பூந்து ரெக்கார்டை தூக்கிட்டு வராங்க, விட மாட்டேன்ட்டாங்கன்னா அந்த மாதிரியான லேடிலாம் நீங்க பார்க்க முடியாது. நாளைக்கு கவர்னர் ஏதாவது ரவி ஏதாவது அங்க போய் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணாருன்னா அது மம்தா வந்து வேற மாதிரி நடக்கும். அவங்க 10 ஜெயலலிதா. ஆமா, 10 ஜெயலலிதா. நான் ஒரு கட்டுரை முந்தி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டுரை எழுதினேன், உருவம் 2 உள்ளம் 1. மம்தா பானர்ஜியும் ஜெயலலிதாவும் கம்பேர் பண்ணி ஒரு கட்டுரை நான் அப்பவே எழுதினேன். உருவம் 2 உள்ளம் 1 எழுதியிருக்கேன். அந்த மாதிரி ஜெயலலிதா மாதிரி 10 மடங்கு வந்து மம்தா பானர்ஜி. மம்தா வந்து ஸ்ட்ரீட்ல இறங்குறதுக்கும் ரொம்ப வில்லிங்கா இருப்பாங்க. அவங்க ஸ்ட்ரீட் பாலிட்டிஷியன்ஸ். அவங்க ஸ்ட்ரீட் பாலிட்டிஷியன். தெருவில் இறங்கி போராட்டத்துக்கு தயங்கவே மாட்டாங்க. காலில் ஒரு ஸ்லிப்பரை போட்டு அவங்க பாட்டு இறங்கி நடந்து போயிட்டே இருப்பாங்க. ரப்பர் செருப்போட ஏமா எதை பத்தியும் கவலை இல்லைன்னு இருக்கிறவங்க அவங்க. ஏன்னா அவங்க மேல உங்களால வந்து எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியல. நீங்களும் என்னெல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறீங்க. இந்த வாட்டி வெஸ்ட் பெங்கால் ரொம்ப முக்கியங்க. பிஜேபி வந்து வெஸ்ட் பெங்கால் தான் கவனிச்சு. தமிழ்நாடு அவங்க பெருசா இந்த எடப்பாடியோட பாலிடிக்ஸ் அவங்களுக்கு சரியா ஒத்து வரல, போடான்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் விட்டுட்டாங்க. வெஸ்ட் பெங்கால் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதனால தான் அங்கே எஸ்ஐஆர்லாம் கெடுபடியா இருக்காங்க. அதுதான் அதை பிடிக்கணும்னு தான் இப்போ ரவி அங்கே கொண்டு போயிருக்காங்க. இந்த எலெக்ஷன் சமயத்தில் கொஞ்சம் டைட் பண்ணணும். திருவண்ணாமலை கொஞ்சம் அது சவாலான விஷயம் தான். அவங்க எப்படியும் மம்தாவை அடிச்சு இந்த வாட்டி காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. காலி பண்ணணும்னா எலெக்ஷன்ல காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து ரவியை கொண்டு போயிருக்காங்க. ரவி எந்த அளவு சக்சஸ் ஆவான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா வந்து மம்தாட்ட அந்த பருப்பு வேகுமா தெரியல. ஆக்சுவலா அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட்டா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய, அவங்க கொஞ்சம் இண்டிபெண்ட், மக்கள் ஆதரவு அவங்களுக்கு இருக்கு இல்லையா, அதனால அவங்க வந்து தைரியமா எதிர்த்து போராடக்கூடியவங்க. அவங்களே சுப்ரீம் கோர்ட்ல அவங்களே வந்து வாதாடுறாங்களே. அதனால நீங்க அவங்க கிட்ட போய் நீங்க இங்க பேசுற மாதிரிலாம் பேசியிருந்தீங்க, திராவிட ஆட்சிகள் தான் வந்து திராவிடம் தான் வந்து தமிழ்நாட்டை கவுத்துடுதுலாம் பேசியிருந்தீங்கன்னா, அங்க போய் நீங்க வெஸ்ட் பெங்கால் கல்ச்சருக்கு எதிராக ஏதாவது பேசியிருந்தீங்கன்னா அவ்வளோதான், சும்மா இருக்க மாட்டாங்க, மோசமா போயிட்டு நிலைமை. ஸோ அவங்க வந்து வெஸ்ட் பெங்காலுக்காக தான் ரவியை கொண்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டுக்காக அந்த சேஞ்ச் பண்ணல, வெஸ்ட் பெங்காலுக்காக தான் மம்தாக்கு ட்ரபிள் கொடுக்கணுன்றதுக்காக தான் கொண்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டோட சிக்னிஃபிகன்ட் தமிழ்நாடு இங்க வேலை முடிஞ்சு போச்சு. இங்க ஸ்டாலினுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியும் கொடுத்தாச்சுங்க. இப்போ அடுத்தது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பாத்துக்கலாம், ஒரு ஆளை போட்டுக்கலாம். இங்க டிஎம்கே வந்ததுன்னா அதுக்கு ஏற்றபடி ஒரு டஃப்பான ஒரு ஆளை போடுவாங்க. இந்த அரைலேக்கரே இங்க போடுறதாலும் போடுவாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் தானே அவரு போட்டாலும் போடுவாங்க, வேற ஒரு டஃப்பான ஆளை போடுவாங்க வச்சுக்கோங்க. இப்போ ஷிஃப்ட் பண்ணது வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு தான் அதான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இப்போ எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துட்டா சிஎம்ஸ்க்கான பவர் குறைஞ்சிரும். ஆமா, அதிகாரிகள்லாம் கம்ப்ளீட்டா வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல போவாங்க. எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ன்றது கிட்டத்தட்ட கவர்னர் சொல்றது தான் கேட்கற மாதிரி தான் இருக்கும். அது கவர்னர் என்ன சொல்றாரோ அதுதான் கேட்பாங்க அதிகாரிகள். ஸோ அந்த இடத்துல அவரை கொண்டு போயிருக்காங்க. ஆக்சுவலா வண்டி ஸ்டார்ட் ஆகாமே இருக்காங்களா, என்ன கண்டிஷன் அங்க? இல்ல அங்கேயும் பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு. அந்த குழுன்னு எதுவுமே அமைக்காம மதுரைக்கு மோடி வந்தபோது தெளிவாக சொல்லிட்டாரு, பேச்சுவார்த்தை ஆரம்பிங்கன்ட்டு. அங்கே உட்காந்து ஒரு ரவுண்ட் பேசினாங்க, அது சரியாக வரல. அப்புறம் மோடி சொன்னார், நீங்கள் அமித்ஷாட்ட போய் பேசுங்கன்னாரு. அதான் அமித்ஷாட்ட இவர் போய் பேசினார். அமித்ஷாட்ட போய் பேசும்போது அமித்ஷா தெளிவாக சொல்லிட்டார், எங்களுக்கு 30 இடங்கள் நீங்கள் கொடுத்தாலும் தனியாக, அப்புறம் வந்து எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறதுனா அடிஷ்னலாக கொடுத்துக்கோங்க, இல்லை எங்ககிட்ட கொடுக்குறதுனா எனக்கு நீங்கள் 64 சீட் கொடுத்துருங்க மொத்தமாக, நீங்கள் 170 சீட்டில் நீங்கள் போட்டி போட்டுக்கோங்க, 64 கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் பாமக உட்பட எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாராம் எடப்பாடி, பாமகலாம் எங்கள் கூட எங்கிட்ட தான் என்ன தான் பார்த்து வந்து சேர்ந்தாங்க, நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். நீங்கள் வந்து தினகரனுக்கு வாசனை கொடுத்துக்கோங்க அப்படின்னு பாஜகட்ட சொல்லிருக்காங்க. அப்போ பாஜக என்ன சொன்னாங்களா, எங்களுக்கு 45 சீட் கொடுங்க, 45 சீட் கொடுத்தா நாங்கள் தினகரனுக்குலாம் கொடுத்துக்குறோம், எல்லாம் கொடுத்துக்குறோன்னு. அதில் இல்லை, தினகரனுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, நீங்கள் 10 கொடுக்காதீங்க, தினகரனுக்கு 6-7 கொடுத்தா போகிறோம், வாசனுக்கு 3 கொடுத்தா போகிறோம், போன வாட்டி 6 கொடுத்து தோத்துட்டாரு, ஸோ உங்களுக்கு ஒரு 40 சீட் தரேன், நீங்கள் அதில் மேனேஜ் பண்ணுங்கன்றாங்க. ஸோ அந்த சீட் நம்பர்ஸில் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதில் அது ரெட்டை இலை வந்து 2ஆக பிரிஞ்சு கிடக்கு. ஒரு இலையில் வந்து பாமக அதிமுக அவங்கெல்லாம் இருக்காங்க, பெருந்தலைவர் மக்கள் கட்சி புரட்சி பாரதம்லாம். ஒரு இலையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆமாம், பாஜக தினகரன் வாசன் அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ 2 இலையிலையும் தனித்தனியாக 2 பேர் 2 கோஷியும் சாப்பிட்டு இருக்குது தனித்தனியாக. அது எப்படி அது வந்து கன்வின்ஸ் ஆக போகிறாங்க அப்படின்னு தெரியல. இவரு தெளிவாக சொல்லிட்டாராம் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, நடக்கிறதெல்லாம் பார்த்தாங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கட்சியும் பலப்படுத்தலை, சசிகலா தனியாக போயிட்டாங்க, பன்னீர்செல்வம் போய் திமுக சேர்ந்துட்டார், நீங்களே பலமாக இருக்கீங்களா இல்லைன்னு தெரியல, நீங்கள் எப்படி அதிகமாக போட்டி போடுறீங்க, நாங்களாவது 11% ஓட்டு வாங்கிக்கிறோம், எங்களுக்கு எங்கள் ஓட்டு பர்சன்டேஜ் ஏற்றபடி கொடுங்க, இல்லை அது வந்து இந்த தேர்தல், அது வந்து பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னாராம். அது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், சரி 11%, அதில் ஒரு 3% வேணால்
டிப்ரிசியேஷன் போட்டுக்கோங்க, எங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 7-8% இருக்கு, அதனால நீங்க பழைய கணக்குலேயே 20 கொடுக்க முடியாது அப்படின்றது அமித்ஷா தெளிவா இருக்கார் போல் இருக்கு. அவருக்கு எடப்பாடிக்கு மேல அவங்களுக்கு கோவம் இருக்கு. தேமுதிக கோட்டை விட்டாங்க இல்லையா, அந்த கூட்டணியில சேர்க்க முடியல. அதான் அந்த எல்லாருமே கோவமும் இருக்கு. டிஎம்டிகே எப்படியாவது ஏடிஎம்கே கொண்டு வந்துரும் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா அதை மிஸ் பண்ணது பெரிய லாஸ் தானா? அவங்க அவரு திருப்பியும் வந்து பிரேமலதாவை ஏமாத்த பார்த்தாருங்க அவரு எடப்பாடி. ஓகே. இருக்கிறது 2 சீட் தான் அவருக்கு. அதுல ஒண்ணு ஏடிஎம்கே கொடுத்தாலும் தம்பித்துறை விட மாட்டேன்றாரு. அவர் இந்த நேரத்துல அவருக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அவரு போய் சசிகலாவோட சேர்ந்துருவாரு அவரு. அந்த மாதிரி ஆள் அவர் கொடுக்கலன்னா அது மாதிரி பண்ணிடுவார். அதனால அவர் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இன்னொன்று வந்து கண்டிப்பா பாமகவுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க அன்புமணிக்கு. அன்புமணி முக்கியம் இந்த எலெக்ஷன்ல. ஏன்னா அவருக்கு தருமபுரி, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், சேலத்தில் வின் பண்ணணும்னா பாமக சப்போர்ட் வேணும். அப்போ என்ன பண்ணுறாரு, அப்போ என்ன ஐடியாவில் இருந்தாருன்னா, இந்த வாட்டியும் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு நம்ம கைக்கு விடலாம். போன வாட்டியே ஏமாத்திட்டாருல, பிரேமலதாவை சொல்றாங்களே ஏமாத்திட்டாருன்னு, ஓப்பனாகவே சொல்றாங்களே. இந்த வாட்டியும் ஏமாத்திப்போம். அவங்களுக்கு வந்து பிரேமலதாக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயம். ராஜ்யசபா கட்சி ஆரம்பிச்சு 21 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் அவங்க ராஜ்யசபாக்குள்ள போகிறாங்க. அது வந்து அவங்களுக்கு பாவம். பல நாள் மோடியே வந்து 2014-19 வந்து தேமுதிகவுக்கு வந்து பதவி கொடுக்குறேன்ட்டு ஏமாத்திட்டார். சுதீஷ்க்கு அந்த வாரிய சேர்மன் அது இதுன்னு கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டாங்க. மோடியை ஏமாத்திட்டார், இவரும் ராஜ்யசபா ஏமாத்திட்டாரு, எடப்பாடி ஏமாத்திட்டார். இந்த சூழல்ல ஸ்டாலின் வந்து டக்குன்னு எடுத்த உடனே கொடுத்து போட்டார்ல, அது பிரேமலதாக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. இல்ல ஆக்சுவலி எடப்பாடி வந்து வீக் பொசிஷன்ல இருந்தா கூட ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இல்லாம ஸ்டிஃபாவே இருக்கிறாரோ, யாரையும் அரவணைக்கிற ஓவர் கான்பிடன்ஸ். அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்றாருமே, நம்ம தாங்க வின் பண்றோம், திமுக விட்டு அதிமுக தாங்கன்றாருமே. அந்த கதை பழைய கதைன்றது அவருக்கு தெரியல. டிஎம்கே ஆட்டோமேட்டிக்கா தோத்து வெற்றி திமுக மக்கள் திமுக தோக்கடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதிமுக தான் போடுவாங்கன்னு நினைக்கிறாரு. அது பழைய கதைன்றது புரிய மாட்டேங்குது. புது கதை வேற. புதுசா ஒருத்தர் விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் ஜெயலலிதாவும் கிடையாது. ஆமா, திமுக எதிர்ப்போட்டுன்றது பிரியும் தெரியும் அவருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு கூட்டணியும் பலமா இல்ல, பாமகவும் பிளவுபட்டு கிடக்கு. பெருசா இல்ல. தினகரன் ஓட் பேங்க் அவர் பின்னாடி வந்தா இல்லையான்னு எலெக்ஷன்ல தான் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம அவர் என்ன பண்றாரு, நான் வின் பண்ணுவேன்னு அவர் நினைக்கிறாரு. ஆக்சுவலா அதான் அவர் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஒரு சீனியர் இன்ஃபேக்ட் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னார்ல மூட நம்பிக்கைன்னு, அந்த மூட நம்பிக்கையோட இருக்காரு அவர் எடப்பாடி. சார், காங்கிரஸ் திமுக பஞ்சாயத்து ஒரு வழியா முடிஞ்சு சீட் ஷேரிங்கும் முடிஞ்சிடுச்சு. ஸ்டாலின் இந்த விஷயத்தை எப்படி மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணியிருக்காரு, இல்ல அவருக்கு ஒரு பின்னடைவு எதுவும் இதுல இருக்கா? இல்லை, ஸ்டாலின் வந்து இது யதார்த்தமா ஹேண்டில் பண்ணிருக்காரு. அதாவது கொஞ்சம் நம்ம சொல்றது வந்து ஸ்டாலினை வந்து புகழற மாதிரி இருந்தா கூட உண்மை நிலை அதுதான். ஈவன் கலைஞர் கூட இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஏதாவது நடுவில் பேசியிருப்பார். ஆனால் ஸ்டாலின் எதுவுமே பேசலை. அவருக்கு வந்து உண்மை நிலவரம் கரெக்டாக தெரியுது. அதாவது காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணியில் இருக்க வேண்டிய ஒரு பார்ட்னர், நம்ம அவங்கள விடக்கூடாது. அதே சமயம் காங்கிரஸ் கேட்குற சீட்டும் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற சூழலில் புதுசாக நிறைய பேர் 2-3 பேர் கூட்டணிக்குள்ளே வந்திருக்காங்க, அதிகமாக கொடுக்க முடியாது. இந்த சூழலில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத அவர் யோசித்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணிருக்கார். அதனால் வந்து நடுவில் வந்து மாணிக் தாக்கூரோ இல்லை பிரவீன் சக்கரவர்த்தியோ இவங்க போட்ட ட்விட்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப டேமேஜிங்காக இருந்தது. திருப்பி அடிப்போன்னு போடுறது, அப்புறம் உங்கள் ஊழலுக்கு நாங்கள் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு போடுறது, அதனால் வந்து மதுரை வடக்கு தொகுதி எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறது, இந்த மாதிரிலாம் பேசுறதுலாம் மாணிக் தாக்கூர் பண்ணது. அப்புறம் 5000 ரூபாய் கொடுத்தா நீங்கள் வின் பண்ணுவீங்களா, அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டது. இதுக்கு பின்னாடிலாம் ராகுல் தான் இருக்கார். இதெல்லாம் நல்லாவே தெரியும் அவருக்கு, ஸ்டாலினுக்கு இதுக்கு பின்னாடி ராகுல் இருக்காருன்னு. ராகுலோட நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, காங்கிரஸை கொஞ்சம் தமிழ்நாட்டில் வளர்க்கணும். சும்மா திமுக பின்னாடியே போயிருந்தா ஒரு எம்எல்ஏ வாங்குறதுல அர்த்தம் கிடையாது. இல்லை, ஒன்று இங்கேருந்து ஆட்சியில் பங்கு பெறணும், அதிக சீட் வாங்கணும் அப்படின்றது அவருடைய நோக்கம். இல்லை, அதிக சீட் இங்கே கிடைக்கலன்னா தாவேக்கா நமக்கு இருக்குது, அது தாவேக்கா ஒரு ஆப்ஷனாக காமிச்சு அழுத்தம் கொடுக்கலாம். எவ்வளோ அதிகமாக வாங்குறதோ வாங்கலாம். இல்லை, அவங்க எதுவுமே கொடுக்க விரும்பலைன்னா நம்ம தாவேக்காட்ட கடைசி கட்டமாக தாவேக்காட்ட போகலாம். ஆனால் தாவேக்காட்ட போகிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்க வேண்டியிருக்கும். அங்கே போனால் வின் பண்ண முடியுமா, அவங்க பாஜக எதிர்ப்பு கேள்விக்குறியாக இருக்குது, அங்கே போனால் ராஜ்யசபா வேகன்சி கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்ததுனால இருந்தாலுமே அதை காமிச்சு ஒரு எண்ணிக்கை ஏற்றணும்னு பார்த்தாங்க. பட் அது வந்து திமுக போன்ற கட்சிகள் வந்து ரொம்ப தெளிவாக இல்லைங்க, உங்களுக்கு 25க்கு மேலே கொடுக்க முடியாது. நடுவில் கிறிஸ் சோடங்கர் வேற, அவர் வேற தாவேக்காவை புகழ்ந்து வேற அடிக்கடி எல்லா பேட்டிலையும் கேள்வி கேட்காதே புகழறார். அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்களோ இல்லையோ, தாவேக்கா புதிய கட்சியாக இருந்தாலும் பலமாக இருக்குது, இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எங்களுடைய பலத்தை தாவேக்கா உணர்கிறது அப்படிலாம் சொல்லி. பொதுவாக கூட்டணி கட்சியில இருக்கும்போது சீட் ஷேரிங் பத்தி எத்தனை சீட் கேட்கறோங்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா இவர் 25 சீட்டு தான் சொல்றாங்க, அது எங்களுக்கு பத்தாதுன்னுலாம் பேசுறாரு. அது ரொம்ப இம்மெச்சூர்டா, ரொம்ப அரகண்டா பிஹேவ் பண்ணியிருக்காங்களா? அன்னைக்கு தான் அவர் டெல்லியில போய் அன்னைக்கு ஜாகுல பார்த்துட்டு ஏன் அது பேசினது தான் ஸ்டாலினுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா பேச்சுவார்த்தை நடந்து இருக்கும்போது அந்த நம்பர்ஸை வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு கூட பிரேமலதாட்ட கேட்டாங்க, அவர் நம்பர்ஸை சொல்ல மாட்டாங்க.
சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து இவங்களுக்கு ஒரு நம்பர் குடுப்பாங்க. அது கூட்டணி கட்சிகள், மத்த கூட்டணி கட்சிகள் வேற மாரி ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் சமாதானப்படுத்த வேண்டியிருக்கு. அதனால நம்பர் சொல்ல மாட்டாங்க. இவர் நம்பர வெளில சொல்லி டெல்லியிலேருந்து பேட்டி குடுத்தார்ல, அன்னைக்கு தான் ஸ்டாலின் வந்து உச்சக்கட்ட கோவத்துக்கே போயிட்டார். கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸ் வேண்டான்ற நிலைமைக்கு போயிட்டு, அன்னைக்கு பார்த்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. 40,00,000 பேருக்கு ரூ. 2,000 குடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமா. அன்னைக்கு தான் அந்த இத அனௌன்ஸ் இது பண்ணாங்க. நடந்துச்சு. காங்கிரஸ் இல்லாத போறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் இல்லாத ஏற்கனவே நம்ம 1,31,00,000 பேருக்கு ரூ. 5,000 குடுத்துருக்கோம். இன்னொரு 40,00,000 பேர் மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள், விதவைகள் இவங்களுக்கெல்லாம் வந்து ரூ. 2,000 குடுக்கறதன் மூலமாக, மீனவர்களுக்கு ரூ. 8,000 அந்த மீன்பிடி தடைக்காலத்துக்கு குடுக்கறதன் மூலமாக, நம்ம வந்து போயிடலாம் நம்ம முடிஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு வந்துட்டார். வேண்டாம் இனிமே பேச வேண்டான்ட்டு. ஆனா வந்து கனிமொழி போன்றவர்கள்லாம் கொஞ்சம் இல்ல நம்ம ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு கார்கேவோட கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன இது மாரி இருக்கே, நீங்க போறத பத்தி எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து நீங்க போறதுனால உங்களுக்கு என்ன லாபம்னு பாருங்க. அத பார்த்து டிசைட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்தியா கூட்டணியில நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம். உங்க கூட உறுதியா இருக்கோம். 29 வரையும் நம்ம 29லயும் நம்ம சேர்ந்து சந்திச்சா, அதுக்கான மோடி வேல்யூ வந்து வேற. கீழ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 240 கீழ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த மாரி இருக்கிறதுல வந்து அர்த்தம் இல்ல. நீங்க இங்க வந்து கூட்டணிய முடிச்சிட்டீங்கன்னா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்க இதுக்கப்புறம் சப்போஸ் ஆட்சிக்கு வந்தோம்னா, நீங்க இல்லாட்டி எங்களுக்கு சென்ட்ரல்லேருந்து ஃபண்ட்ஸ்லாம் கூட தாராளமா குடுத்துருவாங்க. நீங்க இல்லன்ற ஒரே காரணத்தினால குடுப்பாங்க எங்களுக்கு. நாங்க 22 எம்பி வச்சிருக்கோன்ற ஒரே காரணத்தினால குடுப்பாங்க. அதனால நீங்க வந்து நாங்க ஒரு கொள்கை அளவுல தெளிவா இருக்கோம். பாஜகவுக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும்னு அது மாரி நடந்துக்க விருப்பம் இல்ல எங்களுக்கு. ஆனா நாங்க கொள்கை அளவுல பாஜக எதிரியா இருக்கோம். ஒரு ஐடியாலஜிக்கலா நாங்க பாஜகவுக்கு எதிரியா இருக்கோம். நீங்க எங்கள எதிர்த்துட்டு நீங்க அங்க போனீங்கன்னா, விஜய் எந்த அளவுக்கு பாஜக எதிரா இருக்காரு. அவரு சிபிஐ என்கொயரிய பார்த்தே பயந்து போய் உட்கார்ந்துருக்காரு. நீங்க வந்து எந்த அடி அது அவர காமிச்சு நீங்க எங்ககிட்ட சீட்டு ஈவன் வாங்குறது வேற ஜனநாயகன் விஷயம். டைம்ல வந்து ராகுல் காந்தி ட்வீட் போட்டதுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட விஜய் போடவே இல்ல. விஜய் போடவே இல்ல. அன்னைக்கு பேசும்போது சொல்லவே இல்லையே. சொல்லல, இந்த நிறைய வாட்டியும் சொல்லல. ஸ்டாலின் பேர தான் வந்து ஒரு வஞ்சக புகழ்ச்சி அணி மாரி சொன்னாரே தவிர, ராகுல் பேர அவர் ஒரு சொல்லவே இல்ல. கிரெடிட்டே குடுக்கல. ஆ. ஆனா அவர நம்பி இல்ல அவர காமிச்சு நீங்க சீட் அதிகமா கேட்கறதுன்ற விஷயம் இருக்குல்ல. அவர்ட்டயே போறதுன்றது அடுத்த கட்ட விஷயம். அவர காமிச்சு சீட் அதிகமா கேட்கறது. இந்த 2த்துல அவங்க என்ன கோர்ஸ் அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு எதுவும் தெரியல. அதாவது அதிகமா சீட் கேட்கறது மூலமா திமுக குடுக்காது. இதனால நம்ம தாவேக்காட்ட போயிடலான்னு ஒரு ஏற்கனவே முன்கூட்டியே ஒரு முடிவெடுத்து இந்த விஷயங்கள ஆரம்பிச்சாங்களா? இல்ல நம்ம தாவேக்கா காமிச்சு ஒரு அதிக சீட் வாங்குற அளவுக்கு போலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக்கூடாது. ஒரு கட் ஆஃப் வச்சுன்னு அதுக்குள்ள நம்ம விளையாடலாம் அப்படின்னு போனாங்களான்றது இதுவரையும் தெரியல. ஆனா வந்து இவங்கெல்லாம் பேசினத பார்த்தா, மாணிக் தாக்கூரோ, இவரு பிரவீன் சக்கரவர்த்தியோ பேசினத பார்த்தா, ஒரு எல்லைக்கு மேல போய் விளையாடினாங்க. ஒரு கோட்டுக்கு மேல போய் விளையாடினாங்க. ஒரு லட்சுமண ரேகாக்கு மேல தாண்டி போய் விளையாடினாங்க. சோடங்கர்லாம் தேவையில்லாம பேசினார். அதனால வந்து சோடங்கர் ஒரு கட்டத்துல வந்து ஸ்டாலின் வந்து சோடங்கர் இங்க கூட்டினே வராதீங்கன்ட்டார். அந்த மாரி லெவலுக்குலாம் போச்சு. இதுவரையும் வந்து திமுக வந்து இந்த மாரியான ஒரு பிரஷர வந்து ஃபீல் பண்ணதே கிடையாது. அது வந்து அதான் நான் சொல்றேனே, கலைஞரா இருந்தா கூட பஸ்ட் ஆயிருப்பார். ஸ்டாலின் ரொம்ப ஸ்டாலின் வந்து கம்போஸ்டா இருந்திருக்காரு. காம் அண்ட் கம்போஸ்டா டீல் பண்ணி, அவரோட கோவத்த வந்து பக்கத்துல இருக்கவங்ககிட்ட மட்டுமே காமிச்சிருக்காரு. சிதம்பரத்திட்ட காமிச்சிருக்காரு. ஓகே. என்ன இப்படிலாம் இருக்கீங்க? நாங்க தேர்தலை நோக்கி போகும்போது என்னலாம் பண்றோம்? இளைஞர்கள் மாநாடு போடுறோம், மகளிர் மாநாடு போடுறோம், திருச்சியில பெரிய மாநாடு போட போறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நாங்க மாநாடெல்லாம் போட்டு நாங்க எல்லாம் எஸ்ஐஆர்ல ஒரு நாங்க பண்ணாத வேலை பாசிட்டிவான கிடையாது. பெர்செப்ஷன ஒரு நெகட்டிவ் சோனுக்கு எஸ்ஐஆர்ல நாங்க எவ்வளவோ பண்ணியிருக்கோம். நீங்க உங்களுக்கு எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நாங்க அந்த அளவுக்கு கிரவுண்ட தயார் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க இந்த சூழல் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? இது வந்து எம்ஏஜே டேமேஜ் பண்ணுது அப்படின்னா, இது ஒருவேளை சோனியா காந்தி நடுவுல உள்ள பூந்துட்டாங்க. அந்த சமயம் தான் ரொம்ப அ ப மூங்கில வந்து ரொம்ப வளைக்காதீங்க, உடைஞ்சிற போது. ஓரளவுக்கு வளைங்க. 2 பேருமே உடைச்சிட்டீங்கன்னா, அப்புறம் ஒட்டாது. அப்புறம் உடைந்த கண்ணாடி மாரி ஆயிடும். அதனால ஒரு எல்லை வரையும் பிரஷர் பண்ணுங்க. சோனியா காந்திக்கும் ஒரு அதிக சீட் கிடைச்சா நல்லதுன்னு தான் ஃபீல் பண்ணாங்க. ஆனா கூட்டணிய விட்டு போ வேண்டிய ஆனா அளவுக்கு இல்ல. அவங்களுக்கு ரியாலிட்டி அவங்களுக்கு கண்ணு எப்ப திறந்ததுன்னா, கேசி வேணுகோபால்ட்ட சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, எல்லா எம்எல்ஏக்கள், எம்பி கிட்டயும் பேசுங்க. திமுகட்ட கனிஞ்சம் அனுமானம். அவரு எல்லா எம்எல்ஏக்கள், எம்பி கிட்டலாம் டெலிஃபோன்ல பேசியிருக்காரு. பெரும்பாலும் என்ன சொல்லிட்டாங்க, திமுகவோட தாங்க போணும். ஆனா சீட் மட்டும் கொஞ்சம் அதிகமா வாங்கினா பெட்டருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த சீட் அதிகமா வாங்குறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. திமுக விட்டு போகாதீங்கன்னு சோனியா சொல்லிட்டாங்க. அது ராகுலுக்கு கொஞ்சம் வருத்தம். திமுக அவர் என்ன நினைச்சார், ராகுல் என்ன நினைக்கிறாருன்னா, சப்போஸ் தாவேக்காவோட போயிட்டோம் வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு 50 சீட் குடுக்குறாங்க, 60 சீட் குடுக்குறாங்கன்னா, கட்சி வந்து பல இடங்களுக்கு எடுத்துன்னு போலாம் நம்ம. கட்சிய நம்ம வளர்க்கலாம். இவங்க குடுத்த 25 சீட்லயே நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. கட்சிய பல இடங்களுக்கு எடுத்துன்னு போறதுக்கு நம்ம வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அதிகமான வோட் பெர்சன்டேஜ் வாங்கலாம். வோட் பெர்சன்டேஜ் அதிகமா இப்போ பாஜக 11% வாங்கினோம்னு சொல்றாங்கல்ல போன எலெக்ஷன்ல. இப்போ அத வச்சு தானே ஏடிஎம்கே நிறைய கேட்கறாங்க. அது மாதிரி நம்ம வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால வந்து அவரு ராகுல் நினைச்சாரு. ஆனா இங்க வந்து 5 வருஷமா கட்சிய வளர்க்கவே இல்ல. நீங்க அப்படி ஒரு ஐடியால இருந்தீங்கன்னா, முதல்ல இருந்தே 1 வருஷம் முன்னாடியே நீங்க கிரவுண்ட தயார் பண்ணணும். இப்போ 89ல ராஜீவ்காந்தி தனியா போட்டி போடுறதுன்னு முடிவு பண்ணி 13 தடவ தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. கிராமமா போறாரு, எல்லா இடத்துக்கும் போறாரு.
அவர் ஒரு முயற்சி எடுக்கிறார். 27 இடங்கள் தனியாக வாங்கினாங்க காங்கிரஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், சரி தமிழ்நாட்டில் திமுகவை நம்ம நம்பியிருக்க வேண்டாம், நம்ம வந்து தாவேக்காவை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதிக இடங்களில் போட்டி போடலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு கிரவுண்டை தயார் பண்ணீங்கன்னா, அப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வரணும், அடிக்கடி வந்து நீங்கள் மீட்டிங் போடணும், பேசணும், உங்கள் கட்சிக்காரங்க இங்கே போராட்டம் நடத்தணும், எல்லாம் பண்ணணும், மக்கள் பிரச்சனை எடுத்து பேசணும், மாவட்ட அளவில் போராட்டம் நடத்தணும். இப்போ சிபிஎம்லாம் நடத்துகிறாங்கல்ல, நிறையா நடத்துகிறாங்கல்ல, விடுதலை சிறுத்தைகள் நிறையா நடத்துகிறாங்க. அது மாதிரி நீங்கள் நடத்தணும். நீங்கள் மெம்பர்ஷிப் டிரைவை கொண்டு வரணும், மாவட்டத்தில் மாநாடுகள் போடணும், அங்கங்கே பாத யாத்திரை போடணும். இதெல்லாம் நீங்கள் எதாவது பண்ணீங்களா? எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணாத நீங்கள் தாவேக்காவை காமிச்சு சீட்டு மட்டும் அதிகமாக கட்டிங்கன்னா கோவம் வராதா? அதுதான் வந்து ஸ்டாலினுக்கு கோவம் வந்து ஆக்சுவலாக. நீங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் தான் ஒர்க் பண்ண போகிறோம், நீங்கள் ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தாலும் பரவாயில்ல. கடைசியாக 2014 4.3 வாங்கினீங்க நீங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்ட்ரென்த் என்னாச்சுன்னு தெரியல, குறைஞ்சிருக்கலாம், குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் அதிகமாக கேட்குறீங்க அப்படின்றத அவர் கேட்குறாரு. அவர் ராகுல் பார்வை வந்து காங்கிரஸை வளர்க்கணுன்ற ஆங்கிளில் அவர் போகிறாரு ஆக்சுவலாக. இவங்க எப்போ பாரு ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி புரியாமல் அது கேட்குறாரு. அவருக்கு யாராவது போய் இல்லைப்பா நம்ம கட்சி அப்படி போகணுன்னா 1 வருஷம் முன்னாடியே கிரவுண்டை தயார் பண்ணியானோ அப்படின்னு அவருக்கு சொல்லியிருக்கணும். அவர் அதெல்லாம் பண்ணாமல் திடீர்னு நம்ம தாவேக்கா காமிச்சு கேட்கலாம், இல்லை தாவேக்காட்டே போகலாம், அதிக இடங்கள் கிடைக்கும்ன்ற அந்த ஆங்கிலே ஒர்க் பண்ணுறாரு. அது தவறான ஒரு அணுகுமுறை ஆக்சுவலாக. ஆஃப்டர் சீட் ஷேரிங் கூட மாணிக் தாக்கூர் ஒரு ட்வீட் போட்டாரு, இது மல்லிகார்ஜுன கார்கே விருப்பப்படி கூட்டணி அமைஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. ராகுலுக்கு ஏதோ அதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறத மறைமுகமாக எக்ஸ்பிரஸ் பண்ணாரு. ஸோ அப்போ ராகுல் காந்தி இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுறது, இல்லை ஸ்டாலின் கூட கையை கோத்து நிற்கிறது, அதெல்லாம் வந்து அதெல்லாம் நடந்தாதான் இருக்கு. அதோ இல்லை அதெல்லாம் நடந்தாதான் நம்ப முடியும். நம்ம நடக்காத வரையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த போது கூட கடைசியாக உள்ளாட்சியிலேயாவது நீங்கள் அதிகார பொறுப்பு கொடுக்கணும், அதுக்கான அக்ரிமெண்ட்டை போடணும்னு சொன்னாங்க. உள்ளாட்சியில் குறைந்தபட்சம் 3 மேயருக்கான அக்ரிமெண்ட் எப்பே போடுங்க. அதுக்கு அவர் சொன்னாரா, ஸ்டாலின் சொன்னாரா, முதல்ல நாங்கள் ஆட்சிக்கு வரணும், அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் நடக்கணும், இதெல்லாம் வந்து இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா கூட்டுறவு தேர்தலே போன வாட்டி நடத்த முடியல, அதுவே கோர்ட்டில் போய் பல சிக்கல்லாம் மாட்டிக்கிச்சு. அதனால் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இல்லை இப்போ எல்லாம் எதுக்கு எடுத்தவொன்னு கோர்ட்டுக்கு போயிடுறாங்க எல்லாமே. அரசாங்கமே கோர்ட் சொல்கிறபடி தான் நடக்கிற லெவலில் போயிட்டுருக்கு. அதனால் வந்து நாங்கள் எதையுமே ப்ராமிஸ் பண்ண முடியாது, அதனால் உள்ளாட்சிகள்லாம் அக்ரிமெண்ட் போட முடியாதுன்னு அதுக்கு ஒரு மணி நேரம் டிலே பண்ணியிருக்கானுங்க ஹோட்டல்லேருந்து கிளம்புறதுக்கு. கடைசியாக ட்ரை பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் வந்து மறுபடியும் சோனியா காந்திகிட்ட பேசி, மறுபடியும் சிதம்பரம் பேசி எல்லாம் சரி பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் தான் வந்து அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கானுங்க, 28+1ன்னு ஒத்துட்டுருக்காங்க. நல்ல வேலையாக ராஜ்யசபா எலெக்ஷன் வந்ததுனால இந்த கெடுபிடி பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு ஆக்சுவலாக. இந்த அவசரம் வந்து வந்துடுச்சு ஆக்சுவலாக. இல்லாட்டி இன்னும் இழுக்கிறதுக்கு தான் காங்கிரஸ்காரங்க ட்ரை பண்ணாங்க. ஒரு கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுச்சு. நீங்கள் இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நீங்கள் இதை முடிவு பண்ணலைன்னா நாங்கள் கேண்டிடேட்டை போட்டுருவோம், நாங்கள் 3 கேண்டிடேட் போட்டுருவோம், எங்களுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாத இந்த ராஜ்யசபா தாவே காலம் போனால் கிடைக்காதுல்ல. ஸோ ராகுலுடைய பார்வை வந்து கட்சியை வளர்க்கணுன்ற லெவலில் ஒரு அதிரடியாக போகணுன்னு பார்த்தாரு. ஆனால் ரியாலிட்டியை உணராத, யதார்த்த நிலையை உணராத போன ஒரு விஷயம். அது இந்த எலெக்ஷன்ஸில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சோனியா காந்திக்கு அதிகமான இடங்கள் கிடைச்சா போதும், ரொம்ப கூட்டணி உடைய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றது அவங்களுடைய பாயிண்ட்டு. அதில் தான் அது ஒன்றுபட்டது கடைசியில். ஸ்டாலினுக்கு என்னென்னா வந்து அவங்க பேச்சையும் கேட்கலாம், காங்கிரஸ் இருந்தால் பெட்டரு, காங்கிரஸ் இல்லாட்டி நம்ம பெர்செப்ஷன் ரேஞ்சில் நம்ம அடி வாங்குவோம் நம்ம. அதனால் காங்கிரஸ் இருந்தால் கூட்டணி பலமாக இருக்குது, பாஜகவுக்கு எதிரான கூட்டணி பலமாக இருக்குன்ற எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கும். அதனால் பாஜகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் நமக்கு முற்றிலும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அதனால் நம்ம அதை விட்டுற வேண்டான்ற எண்ணம் அவருக்கு இருக்குது. இவங்க பண்ணின பல விஷயங்கள், காங்கிரஸ்காரங்க பண்ண பல விஷயங்கள் அவருக்கு ரொம்ப கோவத்தை வரவழைச்சுது. ஆனால் அந்த கோவத்துலேயுமே வந்து அவர் வெளிக்காமிக்காமல், எந்த விதத்துலையும் எங்கேயுமே பெஸ்ட் ஆகாமல், அந்த கம்போஸ்டாக இருந்துட்டு அவர் கூட இருந்தவங்களை மட்டும் அவங்ககிட்ட மட்டுமே வந்து கோவத்தை வெளிப்படுத்திட்டு ஒரு மெச்சூரிட்டியோட வெளிப்படையாக எதுவும் பேசாமல் இருந்தது இருக்குல்ல, இருந்து ஒரு மாதிரி காரியத்தை சாதிச்சிட்டார். அதிகமான இடங்களும் கொடுக்கல, 3 இடம்ன்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து இயல்பாக கொடுக்க வேண்டிய விஷயம். ஆல்ரெடி அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சத்தம் போடாதையே நீங்கள் கூடுதலையோ வாங்கியிருக்கலாம். நீங்கள் இவ்வளவு சத்தத்தை கிளப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அல்டிமேட்டாக அதை பார்க்கும்போது ஒரு 21 கட்சி கூட்டணியை சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு பலமாக எமர்ஜ் ஆகிட்டார் அப்படின்றதான் பாயிண்டிங். எல்லாருமே டிஎம்கே வந்து கூட்டணி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் திரும்ப திரும்ப இருந்தது, இவர் எப்படி சீட்டு கொடுத்து அகாமடேட் பண்ணுவாரு அப்படிங்கிறது. இப்போ காங்கிரஸையே முடிச்சிட்டாருங்கும் போது இப்போ மற்றவங்களுக்கு சீட் அகாமடேட் பண்றதுல ப்ராப்ளம் இருக்காதுன்னு ப்ராப்ளம் இருக்காதுன்னு இல்லை, ப்ராப்ளம் இருக்கு, ஸ்டில் ப்ராப்ளம் இருக்கு. விசிகாவுக்குலாம் ப்ராப்ளம் இருக்கு, சிபிஐ சிபிஎம்லாம் 2 குறைக்க சொல்றாங்க, ப்ராப்ளம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெற்றி முக்கியம், வின்னபிலிட்டி முக்கியம். சரிங்க, 6 இடம் கொடுத்து 2 இடம் தான் ஜெயிச்சிங்க சிபிஎம் சிபிஐலாம். இந்த வாட்டி 4 இடம் கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க, 4ல் 3 வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு அவர் சொல்கிறார். அது இவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. அது ரொம்ப பிரச்சனை போயிட்டுருக்கு, சிபிஎம் சிபிஐயோட பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. மதிமுக வந்து போன வாட்டி 6 கொடுத்தாங்க, இந்த வாட்டி 4 தான் கொடுக்குறேன்றாங்க. அதுவும் அவங்க தனிச்சின்னத்தில் போட்டி போடுறேன்றாங்க. சரி, தனிச்சின்னமே வச்சுக்கோங்க, அதில் வந்து நீங்கள் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் 4 வச்சுக்கோங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய குமுறல்கள்லாம் வரும், இன்னும் 2 நாளில் வரும்.
அதெல்லாம் தாண்டி தான் அந்த அக்ரிமெண்ட் ரீச் ஆகும். அதில் வந்து எதுவுமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. வான வேடிக்கைகள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் யாருமே திரும்ப உட்பட யாருமே கூட்டணி விட்டு போற மாதிரி சொல்லலை. அதிகமான இடங்கள் கேட்குறாங்க. கொள்கை ரீதியில் நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருப்போம், சீட்டுக்காக நாங்கள் வெளில போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் திரும்ப சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்குன்னு ஒரேடியாக வந்து குறைச்சாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. புதுச்சேரியும் சேர்த்து கூட்டணி பேசணுன்றாங்க. அது புதுச்சேரி தலைமை தான் பேசுவாங்க. புதுச்சேரி திமுகவுக்கு தனி குழு போடுவாங்க, பேசுவாங்க. நம்ம இங்கே பேச முடியாதுன்னு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. அதனால் வந்து இப்போ கமலஹாசனுக்கே வந்து திமுக சின்னத்தில் போட்டி போடுங்கன்னா ஒரு கோவம் வருது அவருக்கு ஆக்சுவலாக. ஸோ இதனால் பல பிரச்சனை இருக்குது. பிரேமலதாக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்றது அதுவே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதுவே யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அந்த பிரேமலதாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுதோ? பிரேமலதாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல ஓரளவுக்கு நியாயம் இருக்குங்க. ஏன்னா அவங்க வந்து பரவலாக ஒரு ஓட் பேங்க் வச்சுருக்காங்க. பரவலாக ஒரு ஓட் பேங்க் இருக்குது. விஜயகாந்துக்கான ஒரு ஓட் பேங்க் பரவலாக இருக்குது. அது பரவலாக இருக்கிற ஓட் பேங்க் வந்து ஒரு 1000 2000 இருக்குது வச்சுக்கோங்களேன். அது நெகட்டிவ் ஓட்டு கிடையாது. நீங்கள் தேமுதிகவை சேர்த்ததுனால நெகட்டிவ் ஓட்டு கிடையாது. ரெண்டாவது மொழி சிறுபான்மையோர் இருக்காங்கல்ல, அவங்க மாநிலத்தில் கணிசமாக இருக்காங்க. ஆமாம், அது வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே அவர் அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலுமே விஜயகாந்தை வந்து ஒரு மொழி சிறுபான்மையோர் ஓட்டு தேமுதிகவுக்கு உண்டுன்றது ஆரம்பத்துலேருந்தே செட்டிலான ஒரு விஷயமா இருக்குது ஆக்சுவலாக. அதனால் அவருக்கு கோயம்புத்தூர்லேயோ ராஜபாளையத்துலையோ விருதுநகர்லையோ மதுரையிலையோ இல்லை வேறு பல இடங்கள்லையோ சென்னையிலையோ கூட டவுனில் பாரிமனை போன்ற பகுதிகளிலையோ அந்த ஏரியாக்கள்லையோ எங்கேயோ மொழி சிறுபான்மையோர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இவருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது வந்து உயர் ஜாதியில் இருக்கிற ஒரு பிரிவை வந்து கொண்டு வர்றாங்க. தேமுதிக வந்ததுனால பாஜகவோட அந்த ஹிந்து கன்சாலிடேஷன் இருக்குல்ல, அது அடி வாங்கிடுது. அந்த உயர் ஜாதியோட ஒரு பிரிவு ஓட்டை வந்து இவங்க தேமுதிக கொண்டுறாங்க. அது வந்து ஆக்சுவலாக திமுக வந்து போன வாட்டி 21 வின் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, ஒன்று வந்து தலித்தோட ஓட்டு, இன்னொன்று வந்து மைனாரிட்டியோட ஓட்டு, இன்னொன்று மூணாவது உயர் ஜாதியோட ஓட்டு. இந்த 4-5 வருஷத்தில் என்னாச்சு, இந்த பாஜகவுடைய வளர்ச்சி காரணமாக உயர் ஜாதிகள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பாஜக சைடு போனாங்க. இப்போ அந்த இடத்த நீங்கள் பிடிக்கணும்னா தேமுதிகவை சேர்க்கறது மூலமாக கொஞ்சம் அந்த உயர் ஜாதி ஓட்டுகளெல்லாம் பிடிக்கலாம். திமுகவுக்கு ஏற்கனவே கொஞ்சம் உயர் ஜாதி ஓட்டுகள் உண்டு. கொஞ்சம் இடைநிலை ஜாதி, உயர் ஜாதி நான் சொல்கிறது பிராமணர்களை சொல்லலை, இடைநிலை ஜாதிகள் வச்சுக்கோங்களேன். பிராமணர்கள், செட்டியார்கள், இந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி மொழி சிறுபான்மையோர் நாயுடுக்கள், அந்த மாதிரி ரெட்டியார்கள், அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இப்போ வந்து ஓரளவுக்கு தேமுதிக சேர்த்ததன் மூலமாக ஒரு ஒரு கணிசமாக வந்து உள்ள கொண்டு இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. அதனால் மற்றவங்க சிபிஎம்க்கெல்லாம் நம்ம கம்யூனிஸ்டுகளில் வந்து தேவை அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறோமே தவிர அவங்க செல்வாக்கு வந்து ரொம்ப கணிசமாக குறைஞ்சி போச்சுங்க. ஆல் இண்டியா லெவல்லே குறைஞ்சி போச்சு, தமிழ்நாட்டிலேயும் குறைஞ்சி போச்சு. நீங்கள் சர்வே எல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் சர்வேலாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள்லாம் ரொம்ப பெரிய அளவுக்குலாம் இல்லை. ஆனால் அவங்கெல்லாம் அந்த அணியில் இருக்கிறது வந்து அதுக்கு ஒரு இது கொடுக்குது, கண்ணியத்தை கௌரவத்தை கூட்டுது ஆக்சுவலாக. அதுதான் முக்கியம் ஆக்சுவலாக. காங்கிரஸ் இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா கௌரவத்தையும் கண்ணியத்தையும் கூட்டி அந்த அந்த அணிக்கு வந்து ஒரு மரியாதையை கொடுக்கும், வேல்யூ ஆட் பண்ணுது. ஓகே, ஈவன் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் ராகுலும் ஸ்டாலினும் ஒரே ஸ்டேஜில் ஏறுமோ அதுக்கான ஒரு பெர்செப்ஷன் வேற லெவலில் இருக்கும். ஏறினால் அதான். ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள இப்போ அதாவது ஒரு கோல்டு வார் டெவலப் ஆயிடுச்சு. கெமிஸ்ட்ரி பிரேக் ஆயிடுச்சு. பங்காளி சண்டை வந்துருச்சு. இப்போ அண்ணன் தம்பிக்குள்ள பங்காளி சண்டை வந்திருக்கு. அவருக்கும் இவர் தான் பின்னாடியில இந்த காரியத்தெல்லாம் பண்ணாருன்னு ஸ்டாலினுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவருக்கும் நம்ம கேட்ட விஷயத்தை இவர் கொடுக்கலையே, நம்ம வந்து பிரதர் சொல்லி உயிரை விட்டோமே, இவர் நம்மளை கண்டுக்கவே இல்லையேன்னு 2 பேருக்குள்ள இந்த கோல்டு வார் கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் வந்து அல்டிமேட்டாக வந்து காங்கிரஸ் மேலே திமுக தொண்டர்களுக்கே கூட கோபமாக இருக்கலாம். ஆனால் வந்து கூட்டணிக்கு வந்து வேலை செய்வாங்க. முதல் 1 வாரம் பிரச்சனையாக இருக்கும். முதல் 1 வாரம் எலெக்ஷன் ஃபீவர் வந்தோடனே அவங்க, ஏன்னா அந்த இடம் அதிமுக வின் பண்ணிதுன்னா திமுக தான் நஷ்டம் அது ஆக்சுவலாக. அதனால் எந்த ஒரு இடத்தையும் விடக்கூடாது இல்லை. நாளைக்கு எப்படி முடிவு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ எல்லா இடமும் முக்கியம் இல்லை. அப்போ திமுக தொண்டர்களுக்கு என்ன சொல்லுவார் ஸ்டாலின், கூட்டணி கட்சிகள் போட்டி போடுற இடத்துல வின் பண்ணணும், நம்ம தோத்தா கூட பரவாயில்ல அவங்க வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேலை வாங்குவார் ஆக்சுவலாக. அப்படி சொல்லி வேலை வாங்கும்போது எல்லோரும் வேலை செய்வாங்க. அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னென்னா 2 தலைவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த இடைவெளி வந்து கொஞ்சம் அதிகமாக போச்சு ஆக்சுவலாக. நெருக்கம் இருந்தது, அது இப்போ இல்லை. இடைவெளி அதிகமாச்சுன்றதை விட நெருக்கம் இருந்தது, அது இல்லைன்னு சொல்லலாம். அந்த லெவலில் போயிருக்கு. அப்போ பிரச்சாரத்துக்கு 1 வாரம்னா, நேற்று நான் கேள்விப்பட்ட வரையும் காங்கிரஸ் ஹைகமாண்டில் கேள்விப்பட்ட வரையும் அங்கே இருக்கிறவங்க கிட்ட பிரச்சாரத்துக்கு வருவார், குறைந்தபட்சம் காங்கிரஸ் இருக்கிற இடங்கள்லையாவது பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்க அவரும் மறந்துடுவார், இவரும் மறந்துடுவார், இவரும் நடந்ததாக இருக்கட்டும், நம்ம தேர்தலில் வந்து சாலிடரி ஒற்றுமையை காமிச்சாதான் உண்டுன்னு 2 பேரும் ஒன்றாவே ஒரு ஸ்டேஜில் அப்பீர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜெயலலிதா மாதிரிலாம் நீங்கள் ஸ்டாலின் நினைக்காதீங்க. ஸ்டாலின் கொஞ்சம் மெச்சூரிட்டி உள்ள லீடராக தான் இருக்கார். ஜெயலலிதான்னா சோனியா காந்தியோட மேடையில் ஏறல, அவங்க விஜயகாந்தோடைய மேடையில் ஏறல. அவங்க அது மாதிரிலாம் போச்சு கடந்த காலத்தில். அது மாதிரிலாம் ஸ்டாலின் இருக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. பட் பார்க்கணும், ஏன்னா அரசியலில் வந்து நம்ம எதுவுமே நடந்தால் தான் நம்ம வந்து பேச முடியுமே தவிர நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம
இப்படிதான் நடக்கும்னு நீங்க சொல்ல முடியாது. காங்கிரஸ் போயிடும்னு எடப்பாடி எல்லாம் கனவு கண்டிருந்தாரு. அது காங்கிரஸ் ஓட்டிக்கிச்சு. அது மாதிரி காங்கிரஸ் போயிடுன்னு பல பேர் சொன்னாங்க. இல்லைங்க காங்கிரஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அது போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு பல பேர் சொல்லியிருந்தாங்க. கடைசியில் அவர் எப்படியோ ஓட்டிடுச்சு. அதனால இதெல்லாம் வந்து நடந்தால் தான் சொல்ல முடியும். ராகுல் வந்து பிரச்சாரம் பண்ணுவாரா, இவரோட ஸ்டேஜ் ஏறுவாரான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நேற்று த்ரிஷாவோட அவர் வெளியே வந்தது வந்து அந்த ஹார்ட் கோர் ரசிகர்களை கூட டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஆமாங்க, ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது, ஒரு மனைவி வந்து ஒரு இதே காரணத்தை சொல்லி விவாகரத்துக்கு போயிருக்கும்போது, நீங்க அந்த கன்சர்ன் நடிகையோட நீங்க வெளியில வரீங்கன்னா, அப்போ நீங்க வந்து ஒரு என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலா? அப்போ நம்ம ஃபாலோ பண்ற ரசிகர்களோ நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்மளை வந்து பாராட்ட தான் செய்வாங்க நீங்க நினைச்சீங்கன்னா, அது வந்து என்ன மாதிரியான மனநிலை? இது வந்து உங்க ரசிகர்களை ஒன்றா வச்சிருக்கலாம். ஆனா உங்களுக்காக ஓட்டு போடணும்னு நினைச்ச நடுநிலை மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் தள்ளின்னு போயிடும். இவர் என்னப்பா இவர் இப்படிப்பட்ட அரசியல் தலைவராக இருக்காரு இவர் அப்படின்னா. சரி, நம்ம நாட்டில் இன்னும் சில விழுமியங்கள்லாம் இருக்கு சார். அதெல்லாம் இன்னும் நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரி மாதிரியோ யூரோப் மாதிரியோலாம் நம்ம மாறல. இன்னும் நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு அடிப்படை தர்மத்தோட தான் நம்ம இருக்கோம். நம்ம அந்த தர்மத்துக்குள்ள ஒரு கண்ணியத்தோட கட்டுப்பட்டு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுலேருந்து நீங்கள் ஒரு எல்லையை மீறினீங்கன்னா அது வந்து முகம் சுளிக்கிற ஒரு விஷயமா தான் மாறும். நீங்கள் எல்லாத்தையும் மக்கள் சகிச்சுப்பாங்க, உங்கள் ரசிகர்கள் சகிச்சுப்பாங்க, உங்கள் ரசிகைகள் சகிச்சுப்பாங்க. ஆனால் நடுநிலை மக்கள் வந்து திமுக அதிமுக பிடிக்காதவங்க ஒரு 8% இருக்காங்க வச்சுக்கோங்க. சரிப்பா, அவங்க உங்களை ஓட்டு போடுன்னு நினச்சிருந்தாங்க வச்சுக்கோங்க, அவன் முகம் சொல்லிப்பான். என்ன அது இப்படி ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு, அந்த நேரத்தில் இது மாதிரி பண்ணிட்டாரே அவரு அப்படின்னு யோசிப்பான். நீங்க அவரை ஒரு நடிகை அந்த அம்மா விவாகரத்து பண்ணிட்டு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணா கூட ஒத்துப்பான். ஆனா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது எலெக்ஷன் வருது, சரி அது வரைக்கும் அதுவரை மாதிரி வெயிட் பண்ணி எது எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லைங்க, என்னோட வேலை தாங்க எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி போயிருந்தா ரசிகர்கள் அவ்வளவு மட்டமா நினைக்கிறாரு. அப்படிதான் நம்ம இட போட வேண்டியதா இருக்கு. அவங்க ரசிகர்களையும் ரசிகைகளையும் அவங்க வந்து நம்ம என்ன பண்ணாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கிற அந்த 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 பண்பாடு அந்த கலாச்சாரம் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம ரசிகர்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க வந்து என்டையர்லி வேற ஒரு உலகத்துல இருக்காங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு போல் இருக்காங்க ஆக்சுவலா. இப்போ இவர் பிரஸ்ஸை சந்திக்க மாட்டாரு, ஆனா ஆதவோ இல்ல சிடி நிர்மல்குமாரோ அருண்ராஜோ பிரஸ்ஸை பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ அவங்க இதுக்கெல்லாம் அவங்களால என்ன பதில்? அதனாலதான் யாருமே பத்திரிகையாளர் சந்திக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஆர்டர் போட்டாங்க, யாருமே தலைமைக்கு சம்பந்தம் இல்லாம பத்திரிகையாளரை சந்திக்கூடாது, விவாதங்கள் எல்லாம் கலந்து கூடாதுன்னு ஏன் போட்டாங்க? அங்க ஒரு யாராவது கொண்டக்க கேள்வி கேட்டா என்ன பண்ண முடியும்? அதனால யாருமே பிரஸ் கிட்ட பேசக்கூடாதுன்ட்டாங்க. அதாவது அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் தீவிரமாவே நினைக்கல, அது ஏதோ ஜஸ்ட் அனதர் ஒரு நம்ம இது நம்மளுடைய பர்சனல் விஷயம் தான், உங்க பர்சனல் விஷயம் தான், அது நிச்சயமா இதை பத்தி பேச முடியாது. ஆனால் இது ஒரு சர்ச்சையா தெருக்கு வந்துருச்சு. சர்ச்சையா வந்து நீங்க அரசியல் தலைவரா மாறிட்டீங்க. இவன் இப்போ ஒரு நடிகரா நீங்க இருந்தீங்கன்னா கூட இது பெரிய அளவுக்கு பேசப்படாது. ஒரு அரசியல் தலைவர்கிட்ட ஒரு சுய ஒழுக்கத்தை மக்கள் எதிர்பார்க்கறாங்கல்ல. அந்த இது நீங்க இல்லாட்டி எப்படி? ஆக்சுவலா தமிழ்நாட்டுல இன்னும் நம்ம அந்த அளவுக்கு இன்னும் ஒரு ஓப்பன் சொசைட்டியா மாறல சார். இன்னும் வந்து இன்னும் இந்தியாவில் தமிழ்நாட்டிலலாம் இன்னும் ஒரு சில விழுமியங்கள்லாம் இருக்குது, குடும்ப விழுமியங்கள்லாம் இருக்குது. அதுக்குள்ளதான் வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அதுவும் ஒரு அரசியல் தலைவரை கண்டிப்பாக எதிர்ப்பாங்க. 2 பொண்டாட்டி வச்சிருக்காரு, அதை உங்களுக்கு கேள்வி கேட்கறது தைரியம் இல்லைன்னு நம்மளை பார்த்து கேட்பாங்க. அவர் 2 பொண்டாட்டி வச்சிருந்தாரு, கேள்வி கேட்க தைரியம் இல்லையா? மனைவி துணைவியெல்லாம் வச்சிருந்தாரு. கரெக்டு, மனைவி அப்ஜெக்ட் பண்ணாங்களா? அவங்க தெருவுக்கு வந்தாங்களா? கோர்ட்டுக்கு வந்தாங்களா? வந்தா கேட்கலாம், பரவாயில்ல. யாரும் வரலையே. உங்கள் இதில் கோர்ட்டில் கேள்வி கேட்ட பிறகு நீங்கள் வெளில வரீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன விழுமியங்களை மதிக்கிறீங்க நீங்கள்? அதனால விஜய் சிந்திக்கணும். ஒரு அரசியல் தலைவரா அவர் அரசியலா தீவிரமான விஷயமா அவர் நினைச்சிருந்தா இந்த விஷயத்தை கண்டிப்பா அவாய்ட் பண்ணி இருந்திருப்பாரு. ஆமாங்க, நிச்சயமா இந்த மாதிரி சூழல் இது மாதிரிலாம் வெளில வரமாட்டாருங்க. ஒரு நிச்சயமா வரமாட்டாரு. ஏற்கனவே சர்ச்சை ஓடி இருக்கும்போது அது மேல எரியிற கொள்ளியில எண்ணெய் ஊத்துற மாதிரி வந்தீங்கன்னா அது வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலையை உண்டாக்கும்? அவர் கூட அவருக்கு துணையா நிக்கிறவங்களுக்கு தான் நெருக்கடியை கொடுக்கும். ஆமா, கண்டிப்பா. அவருக்காக ஓட்டு கேட்கறவனுக்கே நாளைக்கு போய் ஓட்டு கேட்டு போக முடியாது. ஓட்டு கேட்கிற மக்கள்கிட்ட நீங்க போனீங்கன்னா கிராமத்துல எல்லாம் அவங்க தெரிஞ்ச வேற மாதிரி கேள்வி கேட்பாங்க. வர ஓட்டு கேட்கறவன்ட்ட வித்தியாசமா கேள்வி கேட்டாங்கன்னா அவன் பேசவே முடியாது, பதிலே பேச முடியாது. அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? முதல்ல போய் குடும்பத்தை கவனிக்க சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்தை ஒழுங்கா வச்சுக்க சொல்லுங்க சார் சொன்னா என்ன பண்ணுவாங்க? நீங்க எல்லாமே ஒரு முறைப்படி பண்ணணுங்க. நீங்க அந்த ஒய்ஃபை விவாகரத்து பண்ணிட்டு நீங்க 2வது ஒரு நடிகை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா யாருக்கும் பிரச்சனையே கிடையாது. ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு, நீங்க ஒரு அரசியல் தலைவராக இருக்கீங்க, தேர்தல் வருது. ஏற்கனவே நீங்க உங்க பர்சனலா பாத்தீங்கன்னா கூட இன்கம் டேக்ஸ் போன்ற விஷயங்கள் உங்க பேர்ல ஒரு முத்திரை இருக்கு. சிபிஐ என்கொயரி நீங்க வந்து பயந்துட்டீங்க, அழுத்தம் கொடுத்தாங்க, நீங்க ஏதோ பயந்துட்டீங்க, பாஜக விமர்சிக்கவே மாட்டேன்றீங்கன்ற ஒரு ரீசன் இருக்கு. நீங்கள் தேவையில்லாமல் வந்து உங்கள் ரசிகர்கள்கிட்ட பொய் சொல்கிறீங்க, பிரச்சாரத்தின் போது பொய் சொல்கிறீங்க. அவங்களுக்கும் பாவம் அரசியல் எதுவும் தெரியல, அவங்களும் நீங்கள் சொல்கிறத கேட்டுன்னு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதை காமிக்குது ஆக்சுவலாக? இதெல்லாம் மக்கள் திமுக அதிமுக பிடிக்காதவங்க உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினச்சவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஓட்டெல்லாம் திசை திரும்பிடணுமே. ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் வேணா போடலாம். ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் வேணா ஒரு பக்கம் இருக்கலாம் சார். அவங்களுக்கு இன்னும் விவரம் புரியாது, அவங்க இன்னும் 25 30 22 வயசுல இருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கைன்றது எப்படி வேணா வாழலான்ற ஐடியாவில் இருக்கிறவனுக்கு இது ஓகே.
ஆனால் ஒரு ஒரு குடும்ப கண்ணியம் விழுமியங்களை பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ஒத்து வராது ஆக்சுவலாக. விஜய்க்கு பெரிய அளவுல மக்கள் செல்வாக்கு இருக்கு. குறிப்பா பெண்களும் இளைஞர்களும் பெரிய அளவுல விஜயால கவரப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. 30% வாக்குலாம் இருக்கு அப்படின்னு செய்திகள் வந்துச்சு. இப்ப அவரோட தனிப்பட்ட விவகாரம் வந்து பெரிய எதிர்மறையான விமர்சனங்களை உருவாக்கி இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இது அவருக்கு பாதிப்பை கொடுக்குமா? இல்லை, பொதுவாக வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு செல்வாக்கு இருக்குது. அவரே ஒரு இடத்துல சொல்கிற மாதிரி எனக்கு 30% ஆதரவு இருக்குன்னு அவரே ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. ஒரு மீட்டிங்கில் சொன்னார் 30% ஆதரவு இருக்குன்னு சொன்னார். அப்புறம் பல்வேறு சர்வேக்கள்லாம் பார்க்கும்பொழுது விஜயுடைய கட்சி வந்து ஓரளவுக்கு செகண்ட் பிளேஸில் சில இடங்களில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இண்டிபெண்ட் சர்வேலாம் சொன்னதை நம்ம பார்த்தோம். அவருக்கு வர கூட்டங்களும் பிரம்மாண்டமாக வந்தது, அதெல்லாம் சந்தேகம் இல்லை. ஆனால் அதெல்லாம் ஓட்டாகுமா மாறுமான்றதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணக்கூடிய முதல் விஷயம் வந்து கரூர் சம்பவம். 41 பேர் இறந்தது. அதில் வந்து ஒரு அரசியல் தலைவர் மாதிரியே அவர் நடந்துக்கல. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க அவங்க ரசிகர்கள் தான். ஆனால் இவர் அங்கே போய் அந்த ஆஸ்பத்திரியில் போய் பார்க்காம திரும்பி வந்தது மட்டும் இல்லாமல், ஒரு மாதம் பேசாமல் இருந்தது மட்டும் இல்லாமல், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சென்னைக்கு அழைச்சி வந்து பார்த்தார். அது வந்து அவருக்கு அதில் வந்து ஒரு பேட் நேம் தான் ஆக்சுவலாக. எல்லாருமே வந்து அவரை என்னடா இப்படி பண்ணுறாரு இவர், துக்க வீட்டுக்கு போய் விசாரிக்கிறதுக்கு பதிலாக துக்கத்தில் பாதிக்கப்பட்டவங்களையே கூப்பிட்டு இங்கே சென்னை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு, இது சரியான முறை தானான்னு அவர் மேலே ஒரு மதிப்பீடு குறைஞ்சிது கொஞ்சம் ஆக்சுவலாக. ஏன்னா ஆஸ்பத்திரியிலேயே போய் பார்த்துருக்கணும், வீட்டில் போய் மரியாதை செலுத்தியிருக்கணும், அந்த இறந்தவங்களுக்குலாம் மரியாதை எதுவுமே பண்ணலை. ஒரு அரசியல் தலைவர் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கேட்டால் வந்து என்ன போக விடலை, போலீஸ் போக விடலைன்றாங்க. அதெல்லாம் வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் போகணும்னு நினச்சா எந்த போலீஸும் தடுக்க முடியாது. நீங்கள் அதனால் வந்து சைலண்டா ஒவ்வொரு வீட்டுக்கே கூட தெரியாம போயிருக்கலாம். நீங்கள் அன்றைக்கி நல்ல கண்ணு டெத்துக்கு வந்தீங்க, எப்படி வந்தீங்கல்ல அன்றைக்கி? பெரிய ரஷ் வந்து உங்கள் பின்னாடி வந்துருச்சா? நீங்கள் வரலாம், நீங்கள் வரதுனா வரலாம். நீங்கள் அன்றைக்கி இந்த இதுக்கு போனீங்கல்ல, சிவகங்கையில் அந்த காவல் மரணம் மஜித்குமார் வீட்டுக்கு போனீங்களா இல்லையா? எப்படி போனீங்க? போனீங்களா இல்லையா? போயிட்டு வந்தீங்களா இல்லையா? அதெல்லாம் ஒரு முக்கியம் இல்லை. போகணும்னு நீங்கள் மனசு வச்சிங்கன்னா போகலாம், போக வேண்டாம் நம்ம அப்படின்னு நினச்சிங்கன்னா போகாது இருக்கலாம், அது வேறு விஷயம். அப்போது நீங்கள் போகாத இருக்கிறதோட ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு வந்து, அதாவது அவங்க ரசிகர்களுக்கு விடுங்க, மக்களுக்கு வந்து அவர் மேலே இருக்கிற இமேஜை குறைக்கிற ஒரு விஷயமா மாறுது. அதுக்கப்புறம் அவர் சிபிஐ என்கொயரிக்கெலாம் போகிறாரு, சிபிஐ என்கொயரிக்கு போயிட்டு வர்றாரு. சிபிஐ என்கொயரிக்கு போயிட்டு வந்தால் அவரோட பாஜக அட்டாக்ன்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அந்த பாஜகவை தாக்குறதுன்ற விஷயங்கள் ரொம்ப குறைஞ்சி போய் எதுக்கு பாஜகவை தாக்கணுன்ற லெவலுக்கு அவர் போயிட்டார் ஆக்சுவலாக. அதாவது எதுக்கெல்லாம் நம்ம பாஜகவை குறை சொல்லுமோ அதுக்கெல்லாம் பாஜகவை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டார். அதாவது மீனவர்கள் வந்து தாக்கப்படுறாங்க, கடலில் தாக்கப்படுறாங்க, தமிழக மீனவர்கள் தாக்கப்படுறாங்கன்னா, நீங்கள் என்ன ஸ்டாலின் சார், நீங்கள் என்ன கடிதம் மட்டும் எழுதினா போருமா? நீங்கள் கடிதம் எழுதினா என்ன பண்ண முடியும்? கடிதம் எழுதிட்டு நீங்கள் தூங்க போயிடுறீங்கன்ற மாதிரி பேசுகிறார். இந்த சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆகுது, இதுக்குள்ளே என்ன, யாருக்கு என்ன பவர்ஸ் இருக்குது? ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கூட பேச வேண்டிய பவர்ஸ் யார்கிட்ட இருக்குது? மத்திய அரசு கிட்ட இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பவர்ஸ் என்ன இருக்குது? கடிதம் தான் எழுத முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் போய் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டை மிரட்ட முடியுமா? இல்லை அவங்க பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேச முடியுமா? அது பேச முடியாது. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தான் போக முடியும். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பல கடிதங்கள் வந்து எழுதுறாரு. ஒவ்வொரு தடவையும் மீனவர்கள் பாதிக்கப்படும் போது கடிதம் எழுதுறாரு சீஃப் மினிஸ்டர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, தொடர்ந்து அட்டாக் நடந்துன்னு தான் இருக்குது. அப்போது கடிதங்கள் எழுதியும் நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை பற்றி ஒரு கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு இது இல்லை, தைரியம் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டை உங்கள் எதிரி நினச்சி நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுறீங்க. அப்போ அதில் எந்த ரீசனும் இல்லையே. அப்போ மத்திய அரசை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? அப்போ சிபிஐ என்கொயரி வந்த பிறகு நீங்கள் மத்திய அரசை பார்த்து பயப்படுறீங்க. ரெண்டாவது, உங்கள் ஓன் கேஸுக்கே நீங்கள் வாதாட மாட்டேறீங்க. உங்கள் ஜனநாயகம் படத்தை தூக்கி டப்பாவில் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ அது கோல்ட் ஸ்டோரேஜில் போட்டு வச்சுட்டாங்கல்ல. இப்போது உங்களால் என்ன பண்ண முடிஞ்சு சொல்லுங்கள்? அது பண்ணுறது யார்? மத்திய சென்சார் போர்டு யார் தலைமையில் இருக்குது? இங்கே இருக்கிற முருகன் தலைமையில் தானே இருக்குது, மந்திரி முருகன் தலைமையில் தானே இருக்குது, மோடி தலைமையில் தானே இருக்குது. என்னங்க உங்கள் ஜனநாயகத்துக்கு குரல் கொடுக்க முடியல? அன்றைக்கி நீங்கள் என்ன பேசுகிறீங்க? கூட்டத்தில் என்ன பேசுகிறீங்க? ஜனநாயகனுக்கு பட்டும் படாமலும் வந்து சிஎம் சார் குரல் கொடுத்தாரு அப்படின்னு பேசுகிறீங்களே. பட்டும் படாமலும் குரல் கொடுத்தாரு அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு அதாவது கிண்டலாக பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து உங்களுக்கு சிவகார்த்திகேயனோட பராசக்தி படமும் பல வெட்டுக்கு உள்ளானது. ஆக்சுவலாக அதில் தீ பரவட்டுன்ற வார்த்தையெல்லாம் எடுத்துட்டாங்க. அது ரெண்டுமே பாதிக்கப்பட்டதுனால அவர் வந்து பொதுவான ஒரு அதை மீறி நேரடியாக சொல்லியிருந்தாரு, பிஜேபியோட அடியாளா மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தார். ஆனால் விஜய் சைடில் தான் எதுவுமே காணும். அதாவது வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு, இடி சிபிஐ மாதிரி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சாரையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அது அரசியல் எதிரிகளை மிரட்டுறதுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருந்தார். ஈவன் கரூர் சம்பவத்திலையும் விஜய் என்ன பொய் சொல்கிறாரு பாருங்க. அதாவது வந்து சிஎம் சார், அப்போ நீங்கள் வந்து நேரடியாக என்னையே குற்றம் சாட்டினீங்க கரூர் சம்பவத்துக்கு நான் தான் காரணம்னு. நிச்சயமாக அவர் மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லணும். ஸ்டாலின் எந்த இடத்துலையுமே அவர் நேரடியாக குற்றம் சாட்டவே இல்லை. அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, எந்த ஒரு அரசியல் தலைவரும் தன் தொண்டர்கள் மரணமடைவதை விரும்ப மாட்டாங்க, இந்த மாதிரி சூழலில் மரணமடைவதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாரே தவிர,
விஜய் தான் அதுக்கு காரணம், அது அவரோட கூட்டத்தை ஒழுங்காக ரெகுலேட் பண்ணலை, அவர் ஏற்பாடு சரியாக பண்ணலை, தண்ணியை சரியாக வைக்கல, டிஃபன் கொடுக்கல, இல்லை சொன்ன டயத்துக்கு வரல, அது மாதிரிலாம் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல அசெம்பிளில வச்சு ரீசனை வந்து ஸ்டாலின் சொல்லும்போது விஜய் தாமதமா வந்த விஷயத்த மென்ஷன் பண்ணாரு. அவர் அதை தான் திரும்ப இல்லை திரும்ப இல்லை தாமதமாக வந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி என்ன சொன்னார், எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் மரணம் அடைவதை விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. நீங்கள் தான் அது காரணமாக சொன்னாரா? அப்படி சொல்லவே இல்லை. அப்போ நீங்கள் திருச்சி சொல்கிறீங்க. அதாவது ஸ்டாலின் மேலே உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம், நீங்கள் அவர் ஆட்சி அகற்ற நினைக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்கள், பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றலன்னு போன்ற குற்றச்சாட்டுகள் சொல்லுங்கள், எல்லாமே நம்ம ஒன்று சொல்லலாம். ஆனால் பொய் சொல்லி ஓட்டு கேட்காதீங்க. பொய் சொல்லி உங்கள் ரசிகர்களுக்கு அரசியலே தெரியாது, அவங்க உங்கள் ரசிகர்களாக தான் இருக்காங்க. இன்னும் அவங்கள அரசியல் மயப்படுத்தவும் நீங்கள் விரும்பவே இல்லை. ஆக்சுவலாக அப்படி அரசியல் மயப்படுத்த விரும்புனீங்கன்னா நீங்கள் பட்ஜெட்டில் உங்கள் கருத்தை சொல்லுவீங்க, கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்ட கருத்து சொல்லுவீங்க, திருப்பரங்குன்றம் விஷயத்தில் கருத்தை சொல்லுவீங்க. சொன்னீங்கன்னா தானே உங்கள் ரசிகர்கள் வந்து அரசியல் மயப்படுவாங்க. நீங்கள் ஒரு அறிக்கை விட்டீங்கன்னா அவங்க அதை படிப்பாங்க, அதன் மூலமாக அரசியலை கற்றுப்பாங்க. நீங்களே அரசியல் அறிக்கை விட மாட்டீங்கன்னா அவங்க எப்படி பொலிட்டிக்கலைஸ் ஆவாங்க? அந்த ரசிகர்கள் எப்படி? அவங்க இன்னும் ரசிகர்களாகவே தான் இருப்பாங்க. உங்கள் பஸ்ஸை நோக்கி நீங்கள் எங்கெங்கே போகிறீங்களோ உங்களை நோக்கி ஓடி தான் வருவாங்க, உங்கள் பின்னாடி வரதான் செய்வாங்க. உங்கள் பின்னாடி ஏன்னா ரசிகர்களாக இருக்காங்க. அவன் பொலிட்டிக்கலாக மாறலை. அவனுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டேட்டில் இருக்கா சென்ட்ரலில் இருக்கானே தெரியல அவனுக்கு. அந்த ரசிகனுக்கு, மீம்ஸ் போடுற ரசிகனுக்கு, இல்லை ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுறவனுக்கு இன்கம் டேக்ஸ் வந்து சென்ட்ரலில் இருக்கா ஸ்டேட்டில் இருக்கான்னு கூட தெரியல. அந்த மாதிரி இருக்கா உங்கள் ரசிகன். அவனை நீங்கள் பொலிட்டிக்கலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அவன்கிட்டவே நீங்கள் போய் சொன்னீங்கன்னா, என் மேலே என் பழிய போட்டிங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, பழிய போட்டாரா? அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரோல் என்ன மீனவர்கள் விஷயத்தில், அதான் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஏன் பல விஷயங்களை கருத்து சொல்லாத இருக்கீங்க? கொள்கை எதிரி பாஜகன்னா தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு நிதி கொடுக்காத இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் அதை நீங்கள் பேச மாட்டேன்றீங்க? தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. ரைட் டு எஜுகேஷனில் 25% குழந்தைகள், ஏழை குழந்தைகள் அட்மிஷன் ஆகிறது நிற்குது இல்லை ஸ்கூலில். அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதோ பண்ணுறாங்க வச்சுக்கோங்க, அதை நீங்கள் ஏன் மத்திய அரசு நிதி கொடுக்காதனால வர விஷயம் தானே. நீங்கள் ஏன் அதை பேச மாட்டேன்றீங்க? சரி, அதே நெல் வந்து முளைச்சி போச்சுன்னு கத்துறீங்கல்ல, அதே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து ஈரப்பதத்தோட நெல்லை வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு மத்திய அரசு டீம் வந்து பார்த்துட்டு போச்சு. ஏதாவது ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்களா? அதுக்கே நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. ஏன் மத்திய அரசு ஏன் அந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணல? நாங்கள் நெல் கொள்முதல் பண்ணுறோம், எங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் நெல் கொள்முதல் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஏன் சார் சொல்லலை? இதுக்கு மத்திய அரசு காரணம் இல்லையா? இப்போ வந்து பார்த்துட்டு போனீங்கல்ல, 22% வரையும் ஈரப்பதத்தை அட்மிட் பண்ணலான்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு பார்த்துட்டு போய் ஆர்டர் போட்டால் தான் கொள்முதல் பண்ண முடியும். நீங்கள் போய் ஆர்டர் போட்டிங்களா? போடலை சார். அப்போ யாரை குறை சொல்லணும்? மத்திய அரசை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல தைரியம் இல்லாத விஜய் எப்படி நம்பிக்கை பெறுவார்? மக்கள் நம்பிக்கை பெறுவார்? கொள்கை எதிரே நீங்கள் டிக்ளேர் பண்ணால் மட்டும் போருமா? போராது. இது ஒரு பக்கம் அரசியல் ரீதியான விஷயம். இன்னொரு பக்கம் பர்சனலாக பாருங்கள். அவருக்கு புலி படத்துக்கு 15 கோடி தான் வருமானம் வாங்கியிருக்கிறதா ஆவணங்கள் இருக்குது. ஆனால் அவர் ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறாருன்னு அவங்க ரசிகர்கள், சினிமா ஃபீல்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அன்அஃபிஷியல் கணக்கு சொல்கிறாங்க. அந்த 15 கோடியும் வருமானம் வரி கணக்கில் காட்டல. அவன் பிடிச்ச உடனே இதே அருள்ராஜ் தான் அவர் பிடிச்சின்னு வந்தால் சொல்கிறாங்க. நெய்வேலியிலேருந்து அவர் கூட்டின்னு வந்தாங்க, சர்ச் எல்லாம் பண்ணினாங்க. அங்கே கடைசியில் என்னாச்சு? 1.5 கோடி ரூபா அபராதம் போட்டாங்க. நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணீங்க. கோர்ட் என்ன சொன்னால், மரியாதையாக 1.5 கோடியை கட்டுன்னா. நீ நேர்மையான ஆளாக இருந்தால் 1.5 கோடியை கட்டணும் இல்லை. நீ உண்மையிலேயே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். புலி படத்துக்கு நீங்கள் 15 கோடி தான் சம்பளம் வாங்கினீங்களா? நிச்சயமாக வாங்கியிருக்க முடியாது. அப்போ நீங்கள் வந்து அதுலேயே போய் சொல்கிறீங்க. சினிமா உலகத்தில் கருப்பு பணம் சகஜம், அது தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த இன்கம் டேக்ஸ் கட்டணம் கண்டுபிடிச்ச பிறகு நீங்கள் பணம் கட்டணுமா வேண்டாமா? அதுலேயும் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்க. வெளிநாட்டு காரை இம்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு வரி கட்டாத ஏய்க்கிறீங்க, அதுக்கு வரி கட்ட சொன்னால் அதுக்கு நீங்கள் கேஸ் போடுறீங்க. அப்போது என்ன நேர்மை உங்கள்கிட்ட இருக்குது? நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட நேர்மையாக இருக்கீங்களா? நீங்கள் ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ இல்லை, பொதுமக்கள் பணத்தை நீங்கள் டீல் பண்ணுற இடத்துல இல்லை, ஒரு மந்திரியாக இல்லை, அது வேறு விஷயம். அதில் நீங்கள் ஊழல் பண்ணிங்கன்னா அது அரசாங்க பணத்தில் ஊழல் பண்ணுற மாதிரி. ஆனால் தனிப்பட்ட ஒரு மனிதன் நேர்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? நீங்கள் எல்லாருக்கும் நேர்மையாக அட்வைஸ் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் எல்லாரையும் பார்த்து குறை சொல்கிறீங்களே ஊழல்ட்டு. அப்போ நீங்கள் உங்கள் தனி வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நேர்மையாக இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நேர்மை தாங்க இல்லை, ஒழுக்கமாக இருக்கீங்களா? சினிமா நடிகர்களுக்கு ஒழுக்கம் கிடையாதுன்னு அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஒரு தனி மனிதன் சினிமாவில் இருந்தாலும் சரி, பக்தியாக இருந்தாலும் சரி, அவன் ஒழுக்கமாக இருந்தால் ஒழுக்கமாக இருக்கலாம். அவன் வந்து ஒரு திருமண பந்தத்தில் இருக்கிறவன் அவன் ஒய்ஃபு கிட்ட வந்து ஒரு லாயலாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி லாயலாக இல்லைன்னா நீங்கள் அந்த பெண்கிட்டேருந்து நீங்கள் உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தால் விவாகரத்து வாங்கிட்டு நீங்கள் போகிறத பற்றி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒய்ஃபாக ஒரு அம்மா வந்து கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் வாழறீங்க, ஒரு 2 வளர்ந்த பசங்க இருக்காங்க. இந்த சூழலில் ஒரு நடிகையோடு உங்களுக்கு உறவு வருது. அந்த நடிகை போகிறத அந்த அம்மா அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த அம்மா அப்ஜெக்ட் பண்ணோன்னே என்ன ஆகுது? கோர்ட் வந்து விவாகரத்து வருது. இவர் வந்து இன்னொரு நடிகையோட உறவில் இருக்கார் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. எனக்கு விவாகரத்து வேணும்னு சொல்கிறாங்க. அது விவாகரத்து வேணும்னு அந்த அம்மா வெளியில் ரோடுக்கு வந்துட்டாங்க சார். அப்போ ரோடுக்கு வந்துட்டால் நீங்கள் ஒரு அரசியல் தலைவர், தனி வாழ்க்கையில் உங்ககிட்ட வந்து ஒரு ஒழுக்கம் இல்லைன்ற ஒரு விஷயம் வெளியில் வருது. அவங்க ரசிகைகள் சொல்கிறாங்க. அவர் எத்தனை பொண்டாட்டியான வச்சுக்கலாம், அவரோட இஷ்டம். அதாவது நான் வந்து
தமிழ்நாட்டு ரசிகைகளை வந்து இவ்வளவு தரந்தாழ்ந்து கீழே விஜய் வந்து வச்சிருப்பார்னு நினைக்கவே இல்லை. நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் முதல் ஒய்ஃப் பர்மிட் பண்ணால் அவர் 2வது ஒய்ஃபோட கல்யாணம் பண்ணிக்கலாம், அது சட்டம் அனுமதிக்கலாம். ஆனால் அவர் ஒய்ஃப் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து அவங்க ரசிகர்கள் கேட்குறாங்க, ஏன் அந்த தலைவர் 2 பொண்டாட்டி வச்சிருக்கார், இந்த தலைவர் 2 பொண்டாட்டி வச்சிருக்கார், கரெக்ட் எல்லாம் வச்சிருக்காரு, பட் யாரும் அப்ஜெக்ட் பண்ணலையே. முதல் ஒய்ஃப் அப்ஜெக்ட் பண்ணாங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல முதல் ஒய்ஃப் அப்ஜெக்ட் பண்ணாங்களா? அப்ஜெக்ட் பண்ணி விவாகரத்து போயிட்டு நான் வெளில போகிறேன்னு சொன்னாங்களா? உன்னோட கேஸில் அந்த ஒய்ஃப் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அது நீ இந்த மாதிரி ஒரு திருமணத்தை மீறிய ஒரு உறவை நீ வந்து வச்சுட்டு நீ அந்த சைடில் வச்சுட்டு இருக்க, திருமண பந்தத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு உறவை நீ வச்சுட்டு இருக்க, அது தவறு, அதுக்காக நான் விவாகரத்து கேட்குறேன்னு ஒரு அம்மா சொல்லும்போது அந்த மாதிரியான விஷயங்களை உடனே ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க பாருங்க. அந்த ரசிகர்கள் எவ்வளவு ஸ்டாண்டர்ட் கீழே இருக்காங்க பாருங்க. அதாவது வாழ்க்கையோட அந்த விழுமியங்களே புரியாத இருக்காங்க பாருங்க. எப்படி நான் என்ன சொல்கிறேன், ஒரு டிசிப்ளின்டு ஒழுக்கமான வாழ்க்கை அந்த விஷயத்துக்கே போல அதில் வந்து ஒரு குறைந்தபட்ச ஒரு நேர்மை இருக்கணும்ல. ஒரு 2 பேர் ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஒரு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறாங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் 2 பேருக்குள்ள ஒரு குறைந்தபட்ச புரிதல், குறைந்தபட்ச நேர்மை இருக்கணும்ல. ஒருத்தர் வந்து நம்பிக்கையோடு வாழணும்ல. நீங்கள் வந்து இந்த பந்தத்துலேருந்து விடுபட்டு நீங்கள் வெளியில் ஒரு இன்னொரு உறவு முறையை தேடுறீங்கன்னா அப்போ அந்த பெண் வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அது வந்து உங்களுடைய எதை காமிக்கிறது, உங்களோட நேர்மை குறைவாக தானே காமிக்குது ஆக்சுவலாக. அப்போ அந்த பொண்ணு வெளியில் வரும்போது நீங்கள் ஒரு அரசியல் தலைவராகவும் மாறிட்டீங்க. நீங்கள் அப்போ அரசியல் தலைவராக மாறிட்டீங்கன்னா உங்களுடைய நேர்மை அடிபட்டு போகுது ஆக்சுவலாக. அப்போது உங்கள் ரசிகர்களோ எல்லாம் குரல் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு அதெல்லாம் வந்து அவங்க இன்னும் அந்த ரசிகர்கள் மட்டத்திலே தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு அரசியல் தலைவராக விஜய் மாறிட்டாரு, அவர் வந்து ஒரு நேர்மையாக இருக்கணும் ஒரு அவசியம் இருக்குது. நீங்கள் நல்ல கண்ணு போய் மாலை மரியாதைலாம் வைக்கிறீங்களே, குறைஞ்சபட்சம் அந்த நல்ல கண்ணு வாழ்க்கையிலேருந்து ஏதாவது பாடம் படிக்கிறீங்களா நீங்கள்? குறைந்தபட்ச நேர்மையை படிக்கணும்ல, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்ச நேர்மையை படிக்கணும்ல. ஏன் அது வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? இன்கம் டேக்ஸ் விஷயத்தில் பிரச்சனை இருக்குது. அப்புறம் வந்து இங்கே உங்கள் சிபிஐ விஷயத்தில் இப்போ பயம். உங்களுக்கு சிபிஐ விஷயத்தில் உங்களை சார்ஜ் ஷீட்டில் சேர்த்துருவாங்களான்னு பயந்துட்டு என்ன பண்ணுறீங்க? அரசியல் நேர்மையாக அங்கே அடிபட்டு போச்சு. கொள்கை எதிரி பாஜகவை விமர்சிக்கவே மாட்டேன்றீங்க. ஸோ இந்த மாதிரி தனிப்பட்ட இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது சமீபமாக எடுத்த பல சர்வேக்களில் அவருடைய பாப்புலாரிட்டி டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது. பல இண்டிபெண்டன்ட் சர்வேல வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி 2வது இடத்துல இருந்த விஜய், இந்த விவகாரத்து கேஸ்லாம் வரதுக்கு முன்னாடி 2வது இடத்துல இருந்த விஜய் இப்போ வந்து சில இடங்களில் 3வது இடத்துக்கு தள்ளப்படுறார். அது திமுக அதிமுக பிடிக்காதவங்க விஜய்க்கு போடலாம்னு நினச்சவங்க அது ஒரு 6-7% அவங்கக்கிட்ட ரீதிங்கிங் மறுபடியும் இருக்குது. அந்த ரீதிங்கிங் அவரோட ஓட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இங்கே திமுக கூட்டணி தன்னை மேலும் பலப்படுத்தி கொண்டதுனால இங்கே எதிர்க்கிறதுக்கு வந்து பெரிய அணி இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயம் வரதுனால சரி திமுக அணி வின் பண்ணுன்ற ஒரு பெர்செப்ஷன் இங்கே கிரியேட் ஆகிருக்கிறதுனால தானாகவே விஜயுடைய பாப்புலாரிட்டி குறையுது. அவருடைய செயல்பாடுகள்னாலையும் குறைஞ்சி போச்சு. இந்த மாதிரி எதிர்க்க வந்து வின் பண்ணுறதுக்கு வாக்கா ஒரு அணி இருக்கிறதுனால அங்கேயும் அவருடைய செல்வாக்கு குறையுது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் தான் கடந்த ஒரு வாரமாக போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இந்த நிலைமையில தான் வந்து இப்போ வந்து அவர் வந்து அடுத்த கட்டம்லாம் பயணம்லாம் போகிறாரு. இன்னும் அவர் வந்து ஒரு கட்சி கூட அவரை நோக்கி கூட்டணிக்கு போல. காங்கிரஸ் வரும்னு இத்தனை நாள் கதவை திறந்து வச்சிருந்தாரு. காங்கிரஸ் அவங்கள காமிச்சு இங்கே இடங்களை ஏற்றினாங்களே தவிர அவங்க கிட்ட போல. அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்ணினாங்க. அவங்க தாவேக்காவை காமிச்சு வந்து இங்கே 3 இடங்களை தான் அதிகமாக வாங்கினாங்க. தாவேக்காவை காமிக்காதே 3 இடம் அதிகமாக வாங்கியிருக்கலாம். அவங்க அது காமிச்சு ஏதோ வாங்கினாங்க வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்கு யார் வராங்க? எந்த ஒரு கட்சியும் அவங்ககிட்ட வரல. அவங்க தனியாகவே போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. 234 தொகுதியிலையும் அவங்க கேண்டிடேட் போட முடியுமா முடியாதா தெரியாது. ஸோ அதனால் இந்த சூழலில் வந்து அவங்க பலவிதமான வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாரு அவர். ஒவ்வொரு போன வாட்டி கூட உரத்துக்கெல்லாம் நான் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கொடுப்போம், உரத்துக்கு மானியம் ஏற்கனவே கொடுத்துட்ருக்காங்க. உரத்துக்கெல்லாம் மானியம்லாம் கொடுக்காது இல்லை. பெஸ்டிசைடு பூச்சி மருந்து உரத்துக்கெல்லாம் வந்து ஏற்கனவே மானியம்லாம் இருக்குது சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் மானியம் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் மானியம் எல்லாமே மானியங்கள்லாம் இருக்குது. எதுவுமே தெரிஞ்சுக்காமல் அவர் பாட்டுக்கு பேசுகிறார். கல்வி, மருத்துவம், விவசாயம் இதெல்லாம் தான் முன்னுரிமை கொடுப்பேன். எந்த கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க? எல்லா கவர்மெண்ட்டும் அதுக்கு தானே இங்கே முன்னுரிமை கொடுக்குறாங்க. நீங்கள் ஸ்டேட் பட்ஜெட் எடுத்து பாருங்கள், எல்லாத்தையும் அதுக்கு தானே முன்னுரிமை கொடுக்குறாங்க. இன்றைக்கி 37,000 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குங்க. இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு 18,000 கிளாஸ் ரூம்ஸ் கட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அன்பழகன் கிளாஸ் ரூம் கட்டுற திட்டத்தில் ஏதோ கட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. 18,000 8,000 சொல்கிறாங்க. ஏதோ கல்விக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, ஆஸ்பத்திரிக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை கட்டுறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறாங்க, கட்டிகிட்டே தான் இருக்காங்க. யார் முன்னுரிமை கொடுக்கல? நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பல இடங்களில் கொஞ்சம் மோசமான விஷயங்கள்லாம் இருக்குது, சரியாக கவனிக்கலைன்றதெல்லாம் நம்ம மறுக்கலை. ஆனால் அதுக்குன்னு இந்த கவர்மெண்ட் எதுவுமே பண்ணாது இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவங்களும் புது ஆஸ்பத்திரி கட்டுறாங்க, டாக்டர்ஸை போடுறாங்க. ஏதோ ஒரு வகையில் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் விவசாயத்துக்கும் முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்காங்களா இல்லையா? கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் அவர் வந்து ஏதோ புதுசாக தான் வந்து இப்போ தான் இந்தியா சுதந்திரம் பெற்ற மாதிரியும்
இனிமேல் தான் மாநிலங்களெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கிற மாதிரியும், இல்லை கடந்த இவ்வளோ வருஷ காலத்தில் வந்து ஒன்றுமே ஒரு 75-77 வருஷ காலத்தில் ஒன்றுமே நாட்டில் நடக்காத மாதிரியும் இப்படிலாம் பேசினா இவரோட அறியாமையை நம்ம என்ன பண்ணுறது? என்ன கேள்வி கேட்குறது? ஒரு அரசியல்ல பேசக்கூடிய அரசியல்ல ஒரு 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 கட்சியின் தலைவரா இருந்துட்டு எதிர்க்கட்சியவோ இல்ல ஆளுங்கட்சியவோ குற்றம் சாட்டும் போது கூட ஒரு தேவையான டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணவே இல்லை. இந்த நெல் ஈரப்பதத்திலே யார் குற்றவாளி? மத்திய அரசு ஒன்றுமே ஆர்டர் இஷ்யூ பண்ணல. மீனவர் விஷயத்தில் யார் குற்றவாளி? மத்திய அரசு. உங்கள் கொள்கை எதிரி தானே பாஜக, ஏன் வாய மூடி நிற்கீங்க? பட்ஜெட்டை பற்றி என்ன உங்கள் கருத்து? ஒன்றுமே இல்லையே, சொல்லுங்க ஏதாவது. சிபிஐ என்கொயரி உங்களை பயமுறுத்துதா? அப்புறம் ஏன் பயந்துன்னு அரசியலுக்கு வரீங்க? இன்கம் டேக்ஸ் உங்களை பயமுறுத்துதா? ஏன் இப்போ அப்பீல் போனீங்கன்னா அவன் ஏதாவது குறைப்பானான்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்புறம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் விமர்சனம் வந்த பிறகும் ஏன் வந்து இதெல்லாம் பண்ணுறீங்க? அப்போ உங்கள் இமேஜ் இன்னும் டேமேஜ் ஆகுது. அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்களா? இப்போ எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நான் என்ன பண்ணாலும் என் ரசிகர்கள் என் கூட இருப்பாங்க, என் ரசிகர்கள் என் கூட இருப்பாங்கன்னா உங்கள் ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டால் போதும், நீங்கள் வின் பண்ணுவீங்களா? ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.